வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மாலதி. நல்ல நாள் மட்டம் போட்டிங்களா? உட்காருங்க, வாங்க. வேலை செய்யுங்க. இன்னைக்காவது இதெல்லாம் லீவ் விட்டதுக்கு சார். எல்லாரும் எதுக்கு லீவ் விட்டீங்க? நாங்களாம் வெயிட் பண்ணியிருக்கோம்ன்றாங்க. நான் தானே இதுக்கு தான் லீவ் விடுறது. நான் என்ன இப்போ சொல்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மேனேஜர்லாம் வந்து வீடியோ பார்த்துக்கிங்க, டிசிஎஸ் எல்லா கம்பெனிலையும் பார்த்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்குலாம் வேலை வைங்க. கரெக்ட். எல்லாரும் வேலை செய்யுங்க, நாட்டை முன்னேற்றுவோம். சார் ஜென்சினாலே பொதுவாக ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு படத்தை பார்த்துட்டு ஜாலியாக கை தட்டிட்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாக எல்லா மக்கள் மத்தியிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஜென்சி இளைஞர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க? பெரும் புரட்சிகளுக்கெல்லாம் ஒரு சிறு பொறிதான் தூண்டுதலாக அமைந்திருக்கிறது. இந்த போராட்டம் எப்படி இவ்வளவு வலுவான மிகப்பெரிய இளைஞர் மூமெண்ட்டாக மாறுச்சு அப்படின்றத வருங்காலத்தில் சமூகவியலாளர்கள் ஒரு பெரும் ஆராய்ச்சி செய்வார்கள் என்று நினைக்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் கேஷுவலாக ரிமார்க்கு சொல்கிறாரு. இந்த வேலை வெட்டி இல்லாதவங்களாம் ரீல்ஸை போட்டுக்கிட்டு பூச்சிகளைப் போல், அவர் கரப்பாம்பூச்சின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தலை, பேரசைட்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கேஷுவலாக சொல்கிறாரு. அது என்ன கேஸ்லனா சார், ஏதோ ஆர்டிஐ வந்துட்டு சும்மா ஏதோ ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஐ தர முடியாததுக்கு சும்மா போராட்டம் ஆர்டிஐன்னு போட்டு ஏங்க எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி சொன்னார். அதைத் தொடர்ந்து தீப்கே என்ற அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இளைஞர் கரப்பான் பூச்சிகள் ஒன்றாக இணைந்தால் அப்படின்னு ஒரு கூகுள் ஃபார்ம் போடுறாரு. கசன்னு சேர்றாங்க. ட்ராக்ஷன் வருது. பின்னாளில் தலைமை நீதிபதியே அதற்கு ஒரு தெளிவை கொடுத்தார் என்று நினைக்கிறேன். நான் அப்படிலாம் எல்லாரையும் ஒட்டுமொத்த பேரையும் சொல்லையா அப்படின்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் கூட முடிஞ்சு போச்சு கதை என்று நாங்கள் ஃபார்ம் ஆகிட்டோம் என்று அவ்வளோ பேர் அந்த ஆன்லைனில் எல்லோரும் ஒன்றிணைந்த பிறகு அந்த அபிஜித் தீப்கே, நான் இந்தியா வருகிறேன், எனக்கு ஒன்றும் அச்சமில்லை, நான் வந்து நேராக ஜந்தர் மந்தர் போராட்டம் நடக்கும் இடத்திற்கு நான் நடைப்பயணமாக செல்ல இருக்கிறேன், விமான நிலையத்திலிருந்து வந்து அனைவரும் இணையுங்கள்னு சொன்ன உடனே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் நிலவுது என்றால், எல்லாம் ஆன்லைன் க்ரௌடு, ரோட்டுக்கெலாம் எவனும் வரமாட்டாங்க, கையில் ஃபோனை வச்சு நோண்டிகிட்டு ஏதாவது லைக் போடுறது இது போடுறதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரோட்டுக்கெலாம் எவனும் வரமாட்டான் என்று நினைத்தார்கள். மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேரத் தொடங்குகிறது. லடாக்கின் போராளி, ஏற்கனவே பிஜேபி அரசால் சிறைப்படுத்தப்பட்ட வாங்சுக், நான் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருகிறேன், இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நான் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று கூறுகிறார். அதைத் தொடர்ந்து ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்படுகிறது. வாங்சுக் மற்றும் அந்த சிஜேபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கின்றனர். அதன் பிறகு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். பின்னர் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தனியார் மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டார். பிறகு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நாளன்று நாங்கள் பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல இருக்கிறோம் என்று இந்த கரப்பான்பூச்சி கட்சியினர் சொன்னதும், அதற்கு முதல் நாள் இரவோடு இரவாக வாங்சுக்கை வலுக்கட்டாயமாக கைது செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள். அதோடு இந்த போராட்டம் முடிந்து விட்டது என்று பிஜேபி நினைத்தது. இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கூட்டமாக ஜந்தர் மந்தர் பகுதியில் கூடினார்கள். எல்லா அரசுகளும் ஒரு போராட்டத்தை முடக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, என்னென்ன செய்வார்களோ அத்தனையையும் பிஜேபி செய்தது. மெட்ரோ ரயிலை நிறுத்தியது, செல்ஃபோனை ஜாம் பண்ணாங்க, அண்டு இந்த கூட்டம் சேராமல் இருக்கிறதுக்கு போக்குவரத்து அனைத்தையும் அவர்கள் தடை செய்த போதும் கூட இளைஞர்கள் பெருமளவில், இன்னும் சொல்லப்போனால் சிறுவர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. போன உடனே வழக்கம் போல அடக்குமுறையை பிஜேபி அரசு கட்டவிழ்த்து விட்டு மாணவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. அதுவரை அமைதியாக இது மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம் என்று வேடிக்கை பார்த்த எதிர்க்கட்சிகள் களத்தில் இறங்கின. ராகுல் காந்தி பிரதமர் வீடு முற்றுகை என்று பிரதமர் வீட்டின் அருகே போராட்டம் நடத்துகிறார். அவரும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். ஏராளமான இளைஞர்கள் காயமடைந்தனர். அதற்கு மறுநாள் மீண்டும் அதைவிட அதிகமான எண்ணிக்கையில் அங்கே கூட்டம் கூடினர். முதல் முறையாக பிஜேபி அரசு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததே இதே போன்ற ஒரு போராட்டத்தின் காரணமாக. உங்களுக்கெல்லாம் நினைவிற்கான தெரியல, அண்ணா ஹசாரே என்று ஒரு முதியவர் இருந்தார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்று அவர் இதே போல் டெல்லியிலே உண்ணாவிரதத்தை தொடங்கிய போது அப்போது உருவான தலைவர்கள் தான் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி போன்றவர்கள். நமது முதல்வர் விஜயும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மேடையில் நின்று தேசிய கொடியை ஆட்டினார் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு 15-20 ஆண்டுகள் கழித்து அதை பின்னோக்கி பார்க்கும்போது காங்கிரஸை வீழ்த்துவதற்காக RSS பின்னின்று நடத்திய போராட்டம் அது என்பது பின்னால் தெரிய வந்தது. அதற்கு பிறகு அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு 2 தருணங்கள் அமைந்தன.
ஒன்று விவசாய சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப், சண்டிகர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லி முற்றுகை என்று நடத்திய அந்த போராட்டம், அது பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி என்று முயன்ற போது வன்முறையில் முடிந்து அந்த போராட்டம் நீர்த்து போனது. ஆனால் அந்த விவசாய சட்டங்களை வெற்றிகரமாக விவசாயிகள் ரத்து செய்ய வைத்தனர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த போராட்டம். பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, அவங்களுக்குலாம் மதியம் நல்ல விருந்துலாம் போடுறோன்னு விவசாயிகள் அவங்களே ரொட்டிலாம் கட்டிட்டு போயிட்டு அங்கேயே காரிடாரில் உட்காந்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடிச்சுவாங்க, பேச்சுவார்த்தை போகலாம் அப்படின்னுவாங்க. கடைசியில் பிஜேபி தான் மண்ணை கவியது. இரண்டாவது போராட்டம் சிஏஏ மற்றும் என்ஆர்சிக்கு எதிராக நாடு முழுக்க நடந்த போராட்டம். அது டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்து அடுத்து எந்த வடிவத்தை எடுக்கும் என்று யோசித்து கொண்டிருந்த போது மீண்டும் ஒரு கலவரத்தை தொடங்கி இன்னமும் கூட அந்த கலவரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். அந்த 2 போராட்டங்களிலும் பிஜேபி அரசு தப்பித்து விட்டது. அந்த போராட்டம் விவசாயிகளுக்கு மட்டுமான போராட்டம், சாதாரண மக்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று தப்பித்து விட்டார்கள். இரண்டாவது போராட்டம் இஸ்லாமியர்கள் சார்ந்த போராட்டமாக அது மாறிவிட்டது. ஏனென்றால் அந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தில் பெருமளவுக்கு பாதிக்கப்படுபவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் அது அவர்களுக்கான போராட்டம் என்று பெரும்பான்மை மக்களை இந்த போராட்டத்திலிருந்து விலகி வைக்க பிஜேபியால் முடிந்தது. ஆனால் இந்த போராட்டம் தொடர்ந்து நீட் தேர்வில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்க வேண்டும். 2 முறை நீட் வினாத்தாள்கள் லீக் ஆகி பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும், பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு எக்ஸாம் நீ பாட்டுக்கு ரத்து பண்ணிட்டு போகிறோம். ஒரு எக்ஸாம் கூட நடத்துறதுக்கு துப்பு இல்லாதவங்க நீங்கள் வல்லரசு ஆவரேன் நொல்லரசு ஆவரேன்ட்டு நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது என்று ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் என்று தான் இந்த போராட்டம் தொடங்குகிறது. பொதுவாக தமிழ்நாடு தான் வந்து நீட்டுக்கு எதிராக இருந்தது. நீட்டுனாலே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிக்கல் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் இப்போ வந்து இல்லை, இந்திய அளவுலேயே நீட் தேர்வு அப்படிங்கிறது சிக்கல்னு இந்த போராட்டம் உணர்த்தி இருக்கு. இல்லை, அதை சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம டெல்லியிலே இப்போது போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் நீட்டை எதிர்க்கவில்லை. 5-6 வருஷமாக நடக்குதா நீட்டு? அவங்க நீட்டில் நடக்கிற குளறுபடியை தான் சார் எதிர்க்கிறாங்க. நீட்டாக நடத்துங்கன்றாங்க. நீட் இல்லாமல் லீக் பண்ணி விட்டுட்டு இப்படி நடத்துனீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு துப்பு இல்லைன்றாங்க. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது ஒரு மிக முக்கியமான தேர்வு. மருத்துவ கனவுகளை சுமந்து கொண்டு வளரும் இளைஞர்களின் கனவு தான் இந்த தேர்வு. அது தொடர்ந்து பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது. யாரையுமே இதற்கு பொறுப்பானவர்கள் என்று ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிகின்றன. அதற்கு பொறுப்பான அமைச்சரை ராஜினாமா செய்ய வையுங்கள். இதுதான் அவர்களது முக்கிய கோரிக்கை. இது ஒரு எளிய கோரிக்கை தானே சார்? எளிமையாக பண்ணிட முடியும் தானே சார்? செய்துவிட முடியும் தான். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த இளைஞர்களை ஒரு சின்ன குரூப் கலாட்டா பண்ணுது, போலீஸை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் என்று தான் பிஜேபி நினைத்தது. அவர்களோடு பேசுவதற்கு அரசு தயாராக இல்லை. அதுக்கு தான் மஃப்டியில் போலீஸை விட்டு பெல்லட் கன்ஸ்லாம் ஃபயர் பண்ணி அடித்தா ஓடிடுவாங்கன்னு நினச்சாங்க. திருப்பி வர்றாங்க. அடித்ததுக்கப்புறம் தான் சார் இன்னும் கூட்டம் அதிகமாகுது. உங்கள் வயதுள்ளவர்களுக்கு மோடி பெரிய ஹீரோவாக தெரிவார் வட இந்தியாவில். இவர்கள் வாட்ஸ்அப் ஜென்ரேஷன். இப்போது அங்கே கூடியிருப்பவர்கள் இன்ஸ்டா ஜென்ரேஷன். 2014 மோடியை பிரதமராக்க அந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்ற அந்த மூமெண்ட்லாம் நடக்கும்போது 8 வயசு 9 வயசு இருந்த பசங்க தான் இன்றைக்கி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மோடி ஹீரோ இல்லை, அவர்களுக்கு மோடி வில்லன். இப்போது எப்படி உன் வயதுள்ள இளைஞர்களுக்கு முக ஸ்டாலினோ உதயநிதியோ ஹீரோவாக தெரியவில்லையோ அதுபோல் அவர்களுக்கு மோடி ஹீரோவாக தெரியவில்லை. வரலாற்றில் இதே போல் 70களில் நடந்திருக்கிறது. ஊழல், விலைவாசி உயர்வு, இதற்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடங்கிய ஜேபி மூவ்மெண்ட் என்பது தான் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அமல்படுத்துவதில் சென்று முடிந்து பின்னாளில் இந்திரா காந்தி வீழ்வதற்கு வழிவகை கோலியது. அதே போல் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்ற அந்த மூமெண்ட்டு காங்கிரஸை எந்திரிக்கே விடாமல் பண்ணிடுச்சு. அந்த மூமெண்ட் இன்றைக்கி வந்து வலுவாக பிஜேபி உட்காந்துட்டாங்க. அண்ணா ஹசாரே மூமெண்ட் அண்ட் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் போராட்டம் பெருமளவில் வெற்றி பெற்றதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அன்று இருந்த ஊடகங்கள். அப்போது இருந்த அந்த டைம்ஸ் நவ் ஆகட்டும், என்டிடிவி ஆகட்டும், இந்தியா டுடே ஆகட்டும், அனைத்து செய்தி சேனல்கள் 24 மணி நேரம் கவரேஜ். அண்ணா ஹசாரே விமான நிலையத்தில் இறங்கி, டெல்லி விமான நிலையத்தில் இறங்கி போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு வருவார். விஜய் கேம்பெயினுக்கு போகிற மாதிரி லைவ் கவரேஜ். அதோட காணா போனவர் தான், இன்றைக்கி வரைக்கும் வரல அவர். ஆனால் இன்று ஊடகங்கள் பிஜேபியின் கைப்பாவைகளாக மாறிவிட்டன. 15 வருடங்களாகவே மாறிவிட்டன. அதை கோடி மீடியா என்று வட இந்தியாவில் அழைக்கிறார்கள். அந்த மீடியா இது சிஐஏவின் சதி, பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இதனுள்ளே புகுந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட இந்த போராட்டம் வலுப்பெறுவதற்கு காரணம் இந்த இளைஞர்கள் மீடியாவை நம்பி இல்லை. இதான் இன்ஸ்டாகிராம் ஜென்ரேஷன் சொல்லிட்டேன்ல. இங்கே தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் இருந்தது அப்படித்தானே. இன்டர்நெட்டை பிளாக் பண்ணி பார்த்தாங்க. இன்டர்நெட்டே இல்லைனாலும் இன்டர்நெட் இணைப்பு இல்லாமலேயே தகவல் பரிமாற
வழிவகை செய்யும் பிட்சாட் போன்ற நவீன தொழில்நுட்பத்தை இந்த இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள். ப்ளூடூத் மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னாலஜி ட்விட்டரை உருவாக்கிய ஜாக் டார்சி என்பவர் தான் அதை உருவாக்கியிருக்கிறார். நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னா இன்டர்நெட் இல்லாமல் இப்போ இந்த ரூமில் நாம் இருக்கோம். இப்போ நான் பிரசாத்துக்கு அந்த மெசேஜை ப்ளூடூத் மூலமாக அனுப்புகிறேன். பிரசாத் எங்கேயாவது நகரும்போது அந்த ப்ளூடூத்தை அடுத்த ப்ளூடூத்தை பிடிச்சா அடுத்த ப்ளூடூத்துக்கு போய் இப்படி பரவுது. இது இன்டர்நெட் இதுக்கு. இதில் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ், இமேஜஸ், ஆடியோ, வீடியோ. ஸோ போலீஸ் இதை இன்டர்செப்டும் பண்ண முடியாது. போலீஸ் இன்டர்செப்ட் பண்ணணும்னா ஏர்டெல்கிட்ட சொல்லணும், ஜியோ கிட்ட சொல்லணும், அவங்க ஒத்துழைப்பாங்க, டவரை பிளாக் பண்ணுவாங்க. வெறும் ப்ளூடூத்தில் பண்ணால் எதை பிளாக் பண்ணுவீங்க? அண்ட் இந்த மீடியாவை விரட்டி அடிக்கிறாங்க. பாவம் அவங்க ரிப்போர்ட்டர் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க மைக்கு தூக்கிட்டு போனால் தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க, டேய் ஓடுறா அப்படின்றாங்க. ஸோ இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் என்பதை இப்போது ஊகித்து சொல்ல முடியவில்லை. ஆனால் உலகெங்கும் இது போன்ற எழுச்சிகள் நடந்து ஆட்சி மாற்றத்திற்கு வழிகோலி இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், பங்களாதேஷை எடுத்துக்கொள்ளுங்கள், நேபாளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி பல நாடுகளில் இது நடந்திருக்கிறது. அதே போல் நம்ம ஊரில் நடக்கிறதுக்கு இந்திய தலைமை நீதிபதியின் ஒரு வார்த்தை ட்ரிகராக அமைந்திருக்கிறது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மாதிரி அவர்கள் நீட்டு வினாத்தாள் வெளியானதற்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு இந்த போராட்டத்தோட தீவிரத்தை உணர்ந்துட்டு ஒரு மத்திய இணையமைச்சரை போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு, குறிப்பாக ராகுல் காந்தி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த இடத்திற்கு அவரை அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று இந்த கரபாம்பூச்சி கட்சியைச் சேர்ந்தவர்களை அழைக்கிறார்கள். முதல் முறை பேச்சுவார்த்தைக்கு மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா அழைக்கும்போது இந்த கரப்பாம்பூச்சி கட்சியின் பிரதிநிதிகள் அவர் வீட்டுக்கு சென்று நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். காத்திருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் மட்டுமே அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஸோ அவர்கள் சரிவர நடத்தப்படவில்லை, காலம் கடத்துவதற்கு தான் இந்த பேச்சுவார்த்தை என்ற தந்திரத்தை கையாளுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவர்கள் இப்போது அரசு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று கூப்பிடும்போது நீங்கள் வாருங்கள், நாங்கள் போராட்டம் நடத்தும் இடத்துக்கு என்று சொல்லிவிட்டார். இவங்க கேட்டாங்க, இது என்ன சார் ஒரு எளிய கோரிக்கை தானே என்று. அப்படி அந்த எளிய கோரிக்கையை ஒப்புக்கொண்டால் அரசு பலவீனமான அரசாக தோற்றமளிக்கும் என்று எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சம்மந்தப்பட்ட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைப்பதே இல்லை என்பதில் பிஜேபி பிடிவாதமாக இருக்கிறது. இல்லை, எல்லா கட்சியிலும் அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் பல அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நட்வர் சிங்கு, சசி தரூர், ஆர் ராசா, தயாநிதி மாறன், வீரபத்ர சிங், பவன்குமார் பன்சால், அஸ்வினி குமார், அசோக் சவான் என்று பல அமைச்சர்கள் UPA 2 காலகட்டம் என்று நினைக்கிறேன். இந்த அழுத்தம், இந்த ஐஏசி மூமெண்ட்டோட அழுத்தத்தின் காரணமாக, ஊடகங்களின் அழுத்தத்தின் காரணமாக அப்போது ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பிஜேபி அரசு நம்ம ராஜினாமா பண்ணிட்டா இது பலவீனமாக தெரியுமே என்று செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் செய்யாமல் இருக்க இந்த போராட்டம் வலுப்பெறும். உங்களுக்கு போலீஸை வச்சு அடக்கி ஒடுக்க முடியலன்றது நீங்கள் தெரிஞ்சு போச்சு. மக்களின் பெரிய கோபம் குறையும் இல்லை சார்? குறையும். ஒரு சுச்சுவேஷனை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் சரியான வழி. அவங்க கோரிக்கையில் ஒரு சாத்தியம் இல்லாத கோரிக்கைகள் 10 கோரிக்கை வைப்பாங்க. அதில் இதில் எப்பா போப்பா. ஏனென்றால் இந்த தர்மேந்திர பிரதானே 1997ஆம் ஆண்டு வினாத்தாள் வெளியான விவகாரத்திற்காக போராட்டம் நடத்தியவர் தான். போராட்டம் நடத்தி அடி வாங்கியவர், கைதானவர். ஒடிசாவில் ஸ்டேட் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு. நீங்கள் முதல்ல நீட் தேர்வு எதுக்கு நடத்துறீங்க? தகுதியான மாணவர்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னா அதில் தகுதியான மாணவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? இப்போ திருப்பி லீக் ஆகுதுன்னா என்னையா சிஸ்டம் வச்சுருக்கீங்க? இந்த முறை அந்த மறுதேர்வு நடத்தும் போது இந்திய விமானப்படை மூலமாக கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறாங்க. உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கியா? கொஸ்டின் பேப்பர் அனுப்பி. அப்போ அந்த அளவுக்கு உங்கள் சிஸ்டத்தில் ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்கு காரணமான ஆள் யார்? அவரை ராஜினாமா பண்ண வைங்கன்னு தான் உங்களோட மெயின் கோரிக்கை. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்கன்னா டெலிகிராமை பேன் பண்ணிக்கிருக்காங்க. அது கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இல்லைன்னா வேறு இதில் அனுப்ப முடியாது. நான் தான் இப்போ பிட்சாட்லாம் ஒரு புது டெக்னாலஜி சொன்னேன், அதில் அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இந்த போராட்டத்தை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் பிஜேபி அரசு விழிக்கிறது என்று தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடுத்த கட்டமாக இது எப்படி போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசா எல்லா மாநிலத்திலேருந்து சொமோட்டோவில் போராட்டம் பண்ணுற லொக்கேஷன் அனுப்பி ஃபுட்டபுல்லாக அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இது ஆல் இண்டியா மூவ்மெண்ட்டாக ஸ்லோவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அது தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வுக்கு எதிரான அந்த போராட்டமே தொடங்குச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு சார். போராட்டத்தை தன்னெழுச்சியாக இளைஞர்கள் செய்கிறார்களா, திமுகவினர் செய்கிறார்களா என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்களின் புரட்சி 2026 தேர்தல் முடிவுகளில் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. ஸோ இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பாலன் இல்லத்தில் இளைஞர்கள் எல்லாம் கூடி அங்கங்கே வெளியில் போராட்டம் நடத்துகிறாங்க. போலீஸு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. பாலன் இல்லத்தில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த
போராட்டத்தில் இந்த நீட் தேர்வை பற்றியோ இந்த நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை பற்றியோ பேசுவாங்கன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுதான் சார். இப்போது இந்தியா ஃபுல்லாக நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்னு வயிறு எறிகிறாங்க. வயிறு எறிகிறது யாருன்னு பார்த்தா திமுககாரங்க. திமுககாரங்க இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். எதிர்க்கட்சியாக இருந்தால் சலங்கை கட்டி ஆடுவாங்க திமுகன்ட்டு. இதுலேயும் பூந்துட்டாங்க. திமுகவின் மாணவர் சங்கம் போய் வீரமணி யாரோ ஒரு இணைச்செயலர்னு நினைக்கிறேன், போய் அங்கே விடக்கூடாது இது அப்படின்னு. பேனா நிறுவனம் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்க திமுக எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாதா? என்னையா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைப்பாங்கல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா திருப்பி அடி வாங்கியிருப்பீங்க. கையெழுத்து நீட் ரத்துன்னு சொன்னீங்களா இல்லையா? கரெக்டு தான் சார். 1.5 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினியா இல்லையா? அந்த 1.5 கோடி பேரை சாப்பாடு மடிக்கிறதுக்கு சேலம் மாநாட்டில் இளைஞர் மாநாட்டில் யூஸ் பண்ணீங்க இல்லையா? திருப்பி அடி வாங்கியிருப்பீங்க. அனிதா போட்டோ வச்சு நீ அழுதுகிட்டு சீன் போட்டதெல்லாம் தெரியாது நினச்சிருக்கீங்களா? நீட்டை ரத்து பண்ணுறேன்னு தான் நீங்கள் வந்தீங்க, ரத்தே பண்ணல. இன்னைக்கு உங்களுக்கு ஏன் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, போராட்டத்தில் குதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க சார். இது ஜனநாயகன் படம் பார்க்க போகிறீர்களே. டே நீங்கள் தான் கையெழுத்து போட்டுட்டு நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் தானேப்பா சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. அனிதா ஃபோட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையாப்பா? இதை பற்றி திமுக வழக்கறிஞர் ஒருத்தர் நான் பேசிக்கிந்தேன் சார். என்னங்க நீட் தேர்வு ரத்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஏதோ ரகசியம்லாம் சொன்னீங்க. என்னங்க ஒன்றுமே பண்ணல உங்கள் ஆட்சியிலன்றேன். இப்போ 2026 ஜெயிச்சோன்னே அந்த ரகசியத்தை நாங்கள் கரெக்டாக மக்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தால் எங்களை தூக்கி வெளியே அனுப்பி விட்டீங்களே அப்படின்னு. அப்போ ஆட்சியில் இருந்தால் தான் ரகசியத்தை சொல்லுவீங்க. இல்லை, கடைசி வரைக்கும் அதை ரகசியமாக வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இங்கே இருப்பாங்கல்ல சார், ஒரு ஏதாவது நம்ம தம்பி மாதிரி மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையுமே மூளை சலவை செஞ்சு போராட வச்சு கைதாக வச்சு அந்த நெருப்புல குளிர் காயுது திமுக. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதைத்தான் செய்யும் என்றாலும் இவர்கள் முழுமையாக அம்பலப்பட்டு விட்டதால் என்ன நாடகம் போட்டாலும் இவர்கள் எழுந்திருக்க மாட்டார். பார்க்கறதுக்கு அப்படி ஒரு நெருக்கடி மாதிரி இருக்கே சார். ஐயோ என்ன இது, தமிழ்நாடே வந்து போராட்டத்திலேயே இருக்கு, முதல்வர் விஜயால கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரியான தோற்றம் இருக்கு. இல்லை, போய் ரோஹினி தேட்டருக்கு போனீங்கன்னா தெரியும், போராட்டமாக இருக்கா கொண்டாட்டமாக இருக்கான்ட்டு எல்லாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. இது போராட்டமாக இருக்கா? அந்த 4 திமுக சொம்புங்க அங்கே அந்த பால நிலத்தில் உட்காந்து கத்திட்டு இருக்கு. அதனால் இது தமிழ்நாடு கொந்தளிப்பாக இருக்குன்னு அர்த்தமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நேஷ்னல் லெவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி இங்கே ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா 5 வருஷமாக நீட்டை பற்றி பேசி பேசி மழுங்கடிச்சிட்டிங்க நீங்கள் அந்த இஷ்யூவை. இன்றைக்கி தான் அவங்களுக்கு நீட்டு, பர்டிகுலர்லி கொஸ்டின் பேப்பர் லீக்கில் தான் அவங்களுக்கு கோவம் அந்த இளைஞர்களுக்கு. அதை ஒட்டி மற்ற விஷயங்களே அவர்கள் பேசுகிறார்கள். இங்கே நீட்டுன்ற விஷயத்தை பேசி பேசி சலிப்படைய வச்சிட்டிங்க நீங்கள். ஐயோ அனிதா அப்படின்ட்டு நீங்கள் வச்ச ஒப்பாரியெல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? நீட்டை ஒழிப்போம் கடைசி வரைக்கும் ஒழிக்கல. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியாவது 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி வச்சார். இவங்க கையெழுத்து போடுறேன்னு ஒன்றுமே பண்ணல. நம்மளே நடுவில் பேசணுமேங்க சார். நீட்டு சப்ஜெக்டுக்கான புக்ஸை கொடுங்க, மாணவர்கள் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்க சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோன்னு இப்போ டாக்டராக இருந்தவங்கலாம் வந்தாங்க. அதுக்கான முன் முயற்சிகளே கவர்மெண்ட் எடுக்கல. கோச்சிங் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், சிலபஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கன்னு சொன்னோம். என்னென்னா இந்தியாவில் எல்லா மாநிலமும் நீட் எழுதுது. நீங்கள் மட்டும் நீட்டை ரத்து பண்ணிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் விடுமா? இன்னொன்று உச்சநீதிமன்றத்தோட அப்ரூவலோட தானே நீட் எக்ஸாம் இந்தியா முழுக்க செயல்படுத்தப்பட்டது. இப்போ உங்களை மட்டும் எப்படி விடுவாங்க? அண்ட் இப்போது நீங்கள் நீட்டை ரத்து பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆல் இண்டியா மெடிக்கல் சீட்டு தொகுப்பில் எப்படி நீங்கள் உங்கள் ஃபிட் பண்ணுவீங்க? நீங்கள் இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? இயல்பாக ஒரு போராட்டம் வருது, அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு தேவையே இல்லாமல் ஆல்ரெடி ஜனநாயகன் படமே வந்து இயல்பாக அமைஞ்சிருச்சு. ஸோ அது வேற தாங்க முடியல இவங்களால. இன்னொன்று சார், போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. பாடகர் அறிவு அவர்களும் போய் போராட்டம் பண்ணார். போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும். ஆனால் மறுபடியும் அவரை கூட்டு போய் தலைமை செயலர் ஆதவர்ஜன் அவர்கள் பார்க்குறாங்க. முதலமைச்சரை மீட் பண்ணாங்களா எனக்கு தெரியல, கூட்டு போகிறாங்களே சார். சரி, அறிவு என்ன போராட்டம் பண்ணார்? நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எப்படி போராட்டம் பண்ணார்? தலைமை செயலர் முன்னாடி உட்காந்து. இது சரியா? தப்பு சார். அறிவு 5 ஆண்டுகளாக அறிவு எங்கே போனது? சரி, செக்ரட்டரியேட் வாசலில் போய் நின்று நீட்டை ரத்து பண்ணுன்னா சிஎம் கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து பண்ண முடியுமா? உதயநிதி தான் அறிவு இல்லாமல் பேசுகிறாருன்னா இந்த அறிவு எங்கே போனது? அது சென்ட்ரல் ஆக்ட். மத்திய அரசின் அனுமதியும் சம்மதமும் இல்லாமல் நீட்டை ரத்து பண்ண முடியுமா? சரி, நீட்டு இந்த வருஷம் புதுசாக வருதா? 26 தான் இப்போ தான் புதுசாக அறிமுகப்படுத்தப்படுதா, இல்லை 27 அறிமுகப்படுத்தப்பட போகிறதா? 5 வருஷமாக அப்படி தலைமை செயலர் முன்னாடி வரலையே. ஏன் வரல? அப்போ உங்களோட நோக்கத்தை சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது அல்லவா? அறிவு நல்ல பாடகர், உணர்வாளர், தலித்துகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் எனக்கு அவர் மீது மரியாதை உண்டு. இந்த அறிவு 5 வருஷம் எங்கே போயிருந்தாருன்றதை நான் கேட்க விரும்புகிறேன். சரிப்பா, அவர் முதலமைச்சரை பார்க்கல, ஆதவர்ஜனை தான் பார்த்தாரு. அது சரியா மாலதி? சரின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க. ஏன்னா எங்க பிரச்சனை வரும் போய் உட்காந்து ஒப்பாரி வைக்கலான்னு திமுக காத்துக்கிட்டே இருக்கு. எப்போ வந்து உதயநிதி அவர்கள் அவரோட ட்விட் பேஜில் வந்து இதுக்கான கண்டனங்களை தெரிவிக்கிறாரோ அப்போல்லாம் ஆதவை பார்த்துட்டு அறிவு வெளியே வந்துட்டாரு. ஸோ அவரை கைது பண்ணி
தாவேக அரசு உள்ள வச்சு சாதிக்க போறது எதுவுமே இல்லை. ஸோ ஒரு பேச்சுவார்த்தையிலே இதை முடிக்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன் சார். அரசியல் ரீதியாக ஆப்டிக்ஸ் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தாலும் நிர்வாக ரீதியில் ஒரு அரசு இதை செய்யக்கூடாது. அறிவு அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தி விட்டு மாலையில் விடுவித்திருக்கலாம். ஓகேவா? வழக்கு கூட போடாமல் விடுங்க. வழக்கு போடாமல் இருக்க முடியாது. ஆக்சுவலி வழக்கு போடாமல் விட்டிங்கனாலும் சந்தோஷம், இல்லை சாயங்காலம் வழக்கு போட்டுட்டு ஈவினிங் ரிலீஸ் பண்ணிங்கனாலும் சந்தோஷம். ஆனால் அமைச்சர்கள் இப்படி அழைத்து பார்ப்பதால் என்ன நிகழும் என்றால், நாளை சட்டப்பேரவை நடக்கும்போது 10 பேர் போய் உட்காருவான். பார்க்குறீங்களா? எல்லாம் கூப்பிட்டு பேசுவீங்களா? சூப்பர்ப்பா, செக்ரட்டரியேட்டில் போய் திடீர்னு ரோட்டில் இறங்கணுன்னா கூப்பிட்டு பேசுவாங்க போல இருக்கு பாட்டு. எல்லாம் இறங்கினா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு இன்று கோரிக்கை இல்லை? 8 கோடி மக்களில் யாருக்கு கோரிக்கை இல்லை? இல்லை சார், இதே மாதிரி ஹோம் கார்டு வேலை பார்க்குறவங்களும் அங்கே போய் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க, அவங்கள அழைச்சி பேசுகிறாங்க. உட்காந்துங்களா? தம்பி கேட்குறாரு, பதில் சொல்லுங்கள். அறிவும் ஹோம் கார்டும் ஒன்றா? அப்படி தானே சார் இருக்குது. அதாவது இவர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, அவரை வச்சு திமுக ஈஸியாக அரசியல் பண்ண முடியும்ல. இதான் சொல்கிறேன் நம்மளது. நீங்கள் சொல்வது அரசியல் ரீதியாக சரி. அதாவது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகலான்னு பார்த்தாங்க, டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் இதை என்கரேஜ் பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் கடற்கரையில் போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது. தெரியுமில்ல? தெரியுமா இல்லையா? கொள்கை அளவில் ஒரு அரசு இயந்திரம் ஒரு முடிவெடுத்து விட்டது. தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பீச் பக்கெட்டு மட்டும் போயிடாது. வேறு எங்கிட்ட வேணாலும் போய் வாங்க, பீச் பக்கெட்டு போயிடாது என்பதில் ஏன் தெளிவாக இருக்கிறார்கள்? மெரினா போராட்டம் ஜல்லி போனால் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு இனிமேல் கூட்டத்தை சேர்த்து விட்டுட்டு நம்ம மல்லு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஸோ இதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது ரைட்டு. பொலிட்டிக்கலாக இன்டெலிஜென்ட்டாக டிஃப்யூஸ் பண்ணாங்கன்றது கூட நான் ஒத்துக்கிறேன். இதை ஒரு கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணக்கூடாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் என் கடற்கரையில் அனுமதி தரதில்லை, அது பெரிய தலைவலி. அதுபோல் இதை நீங்கள் மறைமுகமாக என்கரேஜ் பண்ணுறீங்க. நாளைக்கு அடுத்த கட்டம்லாம் போகும். ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலெக்டர் ஆஃபீஸில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிறது, டீசல் ஊற்றிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங். இது பிரச்சனையாகும். இதே மாதிரி தான் சார் ஒருத்தர் இப்போ வந்து டேரெக்டாக சிஎம் மினிஸ்டர் எல்லாத்தையும் மீட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வந்து அலோவ் பண்ணுறப்ப அவர் அங்கே போயிட்டு ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தண்ணிக்கு என்ன கூட எட்டு போகிறதுக்கு எல்லாம் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. பண்ணுவாங்க. கமிஷன் ஆஃபீஸில் நடந்திருக்கு, கலெக்டர் அலுவலகங்களில் அடிக்கடி நடக்கும். இது ஒரு முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஒரு கலெக்டரேட்டில் சவுத் சைடில் நினைக்கிறேன், கார்ட்டூனிஸ்ட் பாலாவை கூட அதுக்கு கைது பண்ணாங்களே, ஒரு அம்மா குழந்தைங்க. அதனால யுவர் கவர்மெண்ட், நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், புரியுதா? யுவர் கவர்மெண்ட், யூ ஷுட் நாட் என்கரேஜ் திஸ். இது மறைமுகமாக ஊக்குவிப்பதற்கு சமம். இது அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை சொல்கிறேன் சார். நம்ம முன்பு திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணியிருக்கப்ப முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் கூலிப்படம் பார்த்தாரு. அதற்கு நம்மளே வந்து கடும் விமர்சனம் பண்ணோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு நீட் தேர்வுக்கு எதிராக வந்து போராட்டம் நடக்குது, அங்கே டெல்லியிலையும் போராட்டம் நடந்துருக்கு சார். அப்படி இருக்கப்ப முதல்வர் விஜய் அவர்கள் போய் ஜனநாயகம் படம் பார்க்குறாரு, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. பெரும் தடைகள்லாம் தாண்டி அவர் நடிச்ச கட்சி படம். ஆமாம் சார், அதையும் ஒப்பிட முடியுமானே எனக்கு தெரியல சார். எனக்கும் இந்த ஒப்பீடு சரியா என்று தெரியவில்லை. இருந்தாலும் கடந்த காலத்தில் இவை நடந்திருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, புதிய விஷயம் இல்லை. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு மீனவ நண்பன் மற்றும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகிய 2 படங்கள் வெளியாகின. கடந்த ஆட்சியில் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு ரிவ்யூ போட சொன்னார். அவர் ரிவ்யூ போட சொன்னாரப்பா. ஆமாம், மாசு கூட வாக்கிங் வரும்போது மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கழகத்தலைவன் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என்று சொன்னார். கருணாநிதி இதை செய்தது இல்லையா? ஒரு 10 வாட்டி காமிச்சிருப்பாராம் பெண்சிங்கம் படத்தை வாலிக்கு, கவிஞர் வாலிக்கு. அதான் ஈவினிங் அவருக்கு சபை முறை எல்லாரும் கூட்டும் இல்லை வருவாங்க, யாராவது படத்தை முடியான்னு வரும். தலைவர் பார்த்துட்டு தலைவர் பாரியா 200 வாட்டியான் கூட என்று உட்காந்து பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னாராம். தலைவரே, உங்களின் எழுத்து திறன் துளியும் சுவை குறையவில்லை அப்படின்னாரா. அப்படியே அந்த பேப்பரில் எழுதுனோம். உடனே வாலி எழுத்து திறன் சுவை குறையவில்லை, கலைஞரின் எழுத்து திறன் அப்படின்னோடனே தந்தியில் விளம்பரக்கூடிய மார்ட்டின் காசு தானே, என்ன இவரு காசா? இது அந்த காலத்திலும் நடந்திருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் திரைத்துறையை விட்டு விலகி இருந்தார். ரொம்ப அந்த திரைத்துறையினரெல்லாம் சேர்ந்து அவருக்கு பாராட்டு விழா அதெல்லாம் நடக்கும்போது தேவையில்ல போ அப்படின்ட்டாங்க. ஜெயா டிவியோட 5வது ஆண்டு விழாவோ 8வது 10வது ஆண்டு விழாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அவர் திரை நட்சத்திரங்களை அருகே அழைத்து வைத்து கொண்டார். மற்றபடி தொடர்ந்து சினிமா ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தொழிலாளர்கள் பணியை வந்து தனியார் மயமாக்குறது அப்படிங்கிற பவர் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்தது சார். நீட்டுன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அந்த பவர். ஸோ போராட்டங்கள் நடக்கும்போது படம் பார்க்கறது அப்படின்றத இதை நம்ம ஒப்பிட முடியுமானே தெரில. அதை விட இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதோட நீட்சி தான் இது. டெல்லியில் இளைஞர்கள் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதற்கு எதிராக நடத்திய போராட்டம் அது. அதோட நீட்சியாக திமுக தாவேக அரசுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் ஏதாவது தொல்லை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போய் பால நிலத்தில் உட்காந்து பஞ்சாயத்து இழுத்துட்டு இருக்காங்க. உட்காந்து இந்த படத்தை தான் திட்டிகிட்டு இருக்காங்க நீட்டை பற்றி பேசுகிறத விட. அண்ட் ஒரு தனியார் இடத்தில், ஒரு அரசியல் கட்சியின் இடத்தில் அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று இரவு காவல்துறையை விட்டு அந்த போராட்டம் நடத்துபவர்களை அப்புறப்படுத்தும் ஆப்ரேஷன் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இவர் கூலி திரைப்படம் பார்த்த அன்று இரவுதான்
அந்த தொழிலாளர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரையும் பிடிச்சி பஸ்ஸில் தூக்கி போட்டுச்சு. கரெக்டாக? அதைத்தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். இப்போ மற்ற நேரம் கூட சினிமா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அவர். காவிய தலைவன்லாம் பார்க்க தான் செஞ்சார். அவர் ரிவ்யூ போடலையா? நம்ம எல்லாம் அது சொன்னோம். இன்றைக்கி சாயங்காலமே போலீஸை குவிச்சிட்டாங்க இல்லையா? 5 மணிக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சாங்க. இன்றைக்கி தூக்க போகிறாங்க. ஏன்னா மறுநாள் குடியரசு தினம் என்று நினைக்கிறேன். கார்பரேஷனில் கொடியேற்றணும். அந்த போலீஸ் ஸ்ட்ரென்த்தை பார்த்தோன்னே இன்றைக்கி தூக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் போய் சினிமா பார்க்குறதுக்கு அதை தாண்டி தான் போகிறாரு தியேட்டர். ஒரு குரூர மனம் வேணும் என்று தான் நாம் விமர்சனம் பண்ணமே ஒழிய, நீங்கள் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க. நீங்கள் எவனையுமே படம் எடுக்க விடலையா? தியேட்டர் ஃபினான்ஸை கையில் வச்சுருந்தீங்க, சினிமா ஃபினான்ஸு. தியேட்டருக்கு முழுக்க கையில் வச்சுருந்தீங்க, டிஸ்ட்ரிபியூஷனை கையில் வச்சுருந்தீங்க, சினிமா ப்ரொடக்ஷனை கையில் வச்சுருந்தீங்க. பிறகு என்ன தான் செய்ய முடியும்? அது இந்த உதயநிதி அவர்கள்லாம் படத்துக்கு போகிறதுக்கு இங்கிட்டு போனால் மக்கள் மறியல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி கேட்டு வழியாக போகிறது. ஆடியோ லான்ச், அந்த போராட்டம் நடந்த போது நடந்த ஆடியோ லான்ச் அது இல்லையா? ஸோ இது அவ்வளோ பெரிய விமர்சனமாக மக்கள் மத்தியிலும் எடுபடாது. நீ நாச்சும் பேசிக்கிட்டு அவங்க போய் ஜாலியாக அங்கே டான்ஸ் ஆகிட்டுருக்காங்க இது ஜனநாயகன் ஓடுற தேட்டரில். இதில் வேற ஜனநாயகன் படத்துக்கு போகிறீங்க, நீட்டுக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு, வா அங்கே போய் போராடலான்னு திமுககாரங்களாம் கூப்பிடுறாங்க, நம்ம குற்ற உணர்ச்சியை வந்து தூண்டுறாங்க. இதெல்லாம் எடுபடாது மாலதி. இவர்கள் உரத்த ஸ்தாயில் கோபுரத்தில் நின்று கூப்பாடு போட்டாலும் இது எடுபடாது. இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஸ்டேல் ஆகிட்டீங்க நீட் இஷ்யூவை. புரிஞ்சுக்குங்க. டெல்லியில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் இஸ் அ நியூ இஷ்யூ. ரைட்டா? வினாத்தாள் இப்போ லீக் ஆச்சு, மறு எக்ஸாம் இப்போ வச்சாங்க. நீட் ரத்துன்றதை நீங்கள் 10 வருஷம் பேசுகிறீங்களா இல்லையா? சொல்லுப்பா. அனிதா செத்ததுலேருந்து நீங்கள் இதை பஞ்சாயத்து ஆக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதை வச்சு தான் 21 தேர்தல் பிரச்சாரமே பண்ணீங்க. அதெல்லாம் நம்ம தலைவருக்கு தெரியும். அந்த ரகசியம்லாம் வந்தோட கையெழுத்து இந்த பஞ்சாயத்தை நீங்களே முடிச்சிருந்துருக்கணும். முடிக்காம வச்சுட்டு எங்க போராட்டத்துக்கு வேற கூப்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு டெட் இஷ்யூவை நீங்க கொண்டு வந்து இன்னைக்கு உயிரூட்ட நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி எடுபடும்ன்றேன். இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இவங்க நீட் இஷ்யூவை பெரிய அளவில் தேர்தல் பிரச்சனையாக ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சொன்னேன். என்ன காரணம்னா, எத்தனை பேர் வீட்டில் நீட்டு ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க? நீலாம் ஆர்ட்ஸ் குரூப்பு, இங்கே எல்லாருமே ஆர்ட்ஸ் குரூப்பு இல்லையா? எல்லாரும் டாக்டர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க. அப்போ பெரிய அளவில் இது ட்ராக்ஷன் வராது. இன்னொன்று, கோச்சிங் சென்டருக்கு போய் சத்தப்படாமல் படிக்கிற பிள்ளைங்க படித்த ரேங்க் வாங்கி கவர்மெண்ட் காலேஜில் அட்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது எடுபடாது. இல்லை, நீட் தேர்வு படிக்கிற மாணவர்களே சொல்கிறாங்க, அந்த நீட் தேர்வில் நடக்கிற அந்த குளறுபடி தாங்க எங்களுக்கு இது, மற்றபடி நாங்கள் நீட் தேர்வு ஓகே தான். சரியா போச்சா? அப்போ இப்போ போய் நீங்கள் ஒரு செத்த இஷ்யூ எடுத்துகிட்டு வந்து உயிர் ஓட்டி அதுக்கு இவர் சினிமா பார்க்கக்கூடாதுன்ற வர சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி எடுபடும் சார்? அடுத்ததான் சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், திமுக ஆட்சியிலையும் போராட்டம் பண்ணால் தூக்கி உள்ளே வச்சிங்க, போராட்டம் பண்ண விடாமல் எல்லாத்தையும் தடுத்தீங்க. தாவேக ஆட்சிலையும் வந்துட்டு மாற்றம்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ போராட்டம் பண்ணாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள வைக்கிறீங்க. உங்கள் ஆட்சிக்கு ஆதரவு அளித்ததை நாங்கள் மறுபரிசீலனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியிலே பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக மதவாத பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் தாவேக்கு ஆதரவு கொடுத்தோம். போராடும் மாணவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது, காவல்துறை அடக்குமுறை ஏவுகிறது, நாங்கள் எங்களது ஆதரவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று சண்முகம் அவர்கள் தெரிவிக்கிறார். மாலதி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மோடியை பற்றி பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த பிபிசி ஆஃபீஸுக்கு இன்கம் டேக்ஸை விட்டு ரைட் அடிச்சு ஜேர்னலிஸ்ட்டு ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணி யூடியூபுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த டாக்குமெண்ட்ரி இங்கேருந்து அதுலேருந்து தூக்கி இந்தியாவில் அதை பேன் பண்ணிட்டாங்க சார். பண்ணிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி இந்தியாவில் யாரும் பிபிசி டாக்குமெண்ட்ரி பார்க்க முடியாது, எல்லாம் ட்விட்டரில் தூக்கி மொத்தமாக போட்டு விட்டாங்க. நான் அந்த விஷயம் பெருசாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ட்விட்டரில் போட்டு விட்டாங்க ஃபுல்லாக. அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர் சங்கத்தை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பை சேர்ந்த ஒரு மாணவர் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி ஸ்க்ரீன் பண்ணும்போது போலீஸ் தூக்கி அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. யூனிவர்சிட்டி அவர் மீது நடவடிக்கை எடுத்தது. அப்போது ஏன் இத்தனையும் அவங்க கட்சியோட மாணவர் அமைப்பு வாய் திறந்தாங்களா? டாஸ்மாக் ஊழியர்கள், கரூர் கேங்கு மிரட்டுது போய் கடைக்கடையா சிஐடிஓ தோழர்களை, அப்போது வாய் திறந்தார்களா? தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணாங்களே சார், அப்போ கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே? சொன்னீங்களா? சொல்லலை. இப்போது சொல்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குகிற நிலை ஏற்படும்னு. அப்போ நீங்கள் இதே பேட்டியில் சொன்ன விஷயம் நடக்காதா? மதவாத பாஜக மறைமுகமாக அப்போது ஆட்சி செய்யாதா? கவுத்துருங்க விஜய் ஆட்சியை. உண்மையிலே கவுத்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஃபுல் மெஜாரிட்டியோட வந்தால் இந்த தொல்லையெல்லாம் திமுக கூட இருக்கும்போது ஒரு சலசலப்பும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ மட்டும் எதுக்கு சார் இதை மாதிரி சும்மா பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க? மைனாரிட்டி ஆட்சியாக இருப்பதால் முடிந்தவரை தலைவலியை கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இவர்கள் செய்கிறார்களோ என்னமோ. மக்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாவிட்டால் உள்ளாட்சி தேர்தலிலேயே கம்யூனிஸ்டுகளுக்கும் பாடம் புகட்டப்படும் என்பதை 2 இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் புரிந்து கொள்ளுங்கள். தனியாக வர நிற்கிறோம், எங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்க்க சொல்கிறாங்க. தெரிஞ்சிடும் ஸ்ட்ரென்த்து. சார் அடுத்ததா சார், சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க சொல்லியிருந்தாங்க.
கடந்த திமுக அரசு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அதுக்கு ஸ்டே வாங்கியிருந்தாங்க சார். இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சிபிஐ அதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க சார். இவங்க வாபஸ் வாங்கினதுனால அனுமதி கொடுத்துருக்காங்க. அரசு முன் வந்து வாபஸ் வாங்கினால தான் சிபிஐ மாற்றிருக்காங்க. இதை நீங்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த நினைவு தினத்திலையும் கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நிதிஷ், இப்படிலாம் நடக்குமான்னு எனக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வியப்பாக இருந்தது. ஆம்ஸ்டாங் வழக்கை அவசர அவசரமாக விசாரித்து அருண் தலைமையிலான காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விடுகிறது. அதாவது இவ்வளோ தான் இந்த வழக்குன்ட்டு. அந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளிகள் 2 பேரை சுட்டு கொண்டுறாங்க. அதற்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று யாராவது வழக்கு தாக்கல் செய்வார்களா என்று பார்த்தால் யாருமே வழக்கு தாக்கல் செய்யவில்லை. ஸோ இந்த வழக்கின் சதித்திட்டத்தில் பங்கிருக்கிறதோ என்று இன்றும் சந்தேகம் நிலவக்கூடிய பிஎஸ்பியின் தலைவர் ஆனந்தன் வழக்கு தொடுப்பார் என்றுதான் கிட்டத்தட்ட 1 வருடம் அவரது மனைவியை காத்திருந்தார். இன்னைக்கு அவரே வந்து சொல்றாரு சார், எங்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி சிபிஐக்கு மாற்றினது. கிழிக்கும் அந்த ஆள் ரோலை விசாரிச்சோன்னா அக்யூஸ்டாக சேர்க்க வேண்டி வரும். ஸோ அவங்க திருமதி பொற்கொடியை சந்திக்கும் போது என்னிடமே சொன்னார், இந்த கேஸை சிபிஐக்கு மாத்திரேன்னு சொன்னதுனால தான் இந்த ஆளுக்கு இந்த கட்சி தலைவர் பதவியை கொடுத்தேன். பிஎஸ்பியின் அகில இந்திய தலைமை நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது கூட நான் வழக்கறிஞர், நான் உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடி அது நான் சிபிஐக்கு மாற்றிடுறேன் என்று சொன்னதுனால தான் அந்த பதவியை கொடுத்தோம். ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்புறம் பார்த்தா அவரது ஆம்ஸ்டாங்கோட சகோதரர் திரு கீனோஸ் அவர்களை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. சேட்ஜிபிட்டில் போட்டு படிச்சிங்கன்னா தெரியும், கிரவுண்ட்ஸே இல்லை. ஆனால் மாண்புமிகு நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் கேஸ் கட்ட கொண்டு வந்தார். கேஸ் கட்ட கொண்டு வான்னு சொல்லி பார்த்து முழுமையாக படித்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு கூட நடத்தலை, அடிப்படையான விஷயங்களை கூட இந்த வழக்கில் செய்யவில்லை என்று சிபிஐக்கு மாற்றினார். எனக்கெல்லாம் சந்தோஷம். அப்போது தான் திருமதி பொற்கொடி ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றுறதுக்கான ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ண சமயத்தில் போய் திருமதி பொற்கொடி ஃபைல் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்பே சொன்னேன், சீக்கிரம் ஃபைல் பண்ணுங்கள், இதில் ஆர்டர்ஸ் ஒருவேளை டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் அப்பீல் எடுத்துகிட்டு போக முடியாது, அவங்க தான் போக முடியும். ஒருவேளை இது இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் டிஸ்மிஸ் வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க, அதோட முடிஞ்சு போய்டும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவங்க இன்னமும் ரொம்ப தாமதப்படுத்திட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆன சமயத்தில் திருமதி பொற்கொடி ஃபைல் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு ஜட்ஜு விசாரித்து ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டார். இப்போ நான் இதை புதுசாக விசாரிக்க முடியாதுன்னு அந்த நீதிபதி அந்த வழக்கோடு இதை இணைத்தார். ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து இதில் அழகாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதினாரா. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு விசாரணைக்கு வரும்போது சார்ஜ் ஷீட்டை ஸ்டே பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஷீட்டையும் ஸ்டே பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு பல கோடி ரூபாய் செலவு செய்து இதற்கு அப்பீலுக்கு மேல்முறையீட்டுக்கு செல்கிறார்கள். மேல்முறையீட்டுக்கு செல்லும்போது உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுக்கிறது. இந்த கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றிய அதே தினத்தில் தான் இந்த வழக்கு அதே அமர்வின் முன்பு விசாரணைக்கு வருகிறது. ஸ்டேலாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. எனக்கு சந்தோஷம். ஸ்டேயும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. விசாரணை இனிமேல் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சா சிபிஐ 2 லெட்டர் எழுதிடுச்சு. கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, கேஸ் பண்டில்ஸ் என்கிட்ட கொடுக்கவே இல்லை தம்பி. என்ன தைரியம்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணல, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், கொடுக்கலையா? அதற்கு பிறகு அதே அமர்வு என்று தான் நினைக்கிறேன், அதே அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வருது, ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்போது திருமதி பொற்கொடி அவர்களின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் மூத்த வழக்கறிஞருமான திருமதி பசந்த் என்பவர் சண்டையிடுகிறார். அப்போது நீதிமன்றம் அதெல்லாம் ஸ்டேலாம் வெக்கேட் பண்ண முடியாதுங்க, ஃபஸ்ட்டு உங்களை பார்ட்டியாகவே சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. இது என்ன தான் நடக்குது இந்த வழக்கில்ன்ட்டு ஒன்றும் புரியவில்லை. பிறகு பார்த்தால் புதிய அரசு பதவியேற்றதும் அழகாக போய் நாங்கள் விட்ரா பண்ணுறோம், விட்ராயலுக்கு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போது நீதிபதி கேவி விஸ்வநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு முன்பு இது விசாரணைக்கு வரும்போது தாராளமாக விட்ரா பண்ணிங்க, போங்க, இங்கிட்டு வராதிங்க இனிமேல் என்று அனுப்பி வைத்து விட்டனர். இப்போ டாக்குமெண்ட் கொடுக்காதவங்களுக்கு இப்போ எப்படி சார் இருக்கும்? ஏன் டாக்குமெண்ட் கொடுக்கவில்லை என்பதற்கான காரணங்களை சொல்கிறேன். 5/7/2024 அன்று 7 மணிக்கு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுகிறார். 6/7 காலை 5 மணிக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. 6/7 அன்னைக்கே பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய அப்போதைய கமிஷனர் திரு ராத்தோர் இது அரசியல் கொலை அல்ல, தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்த கொலை என்று சொல்கிறார். இதை அடுத்து மிக கடுமையாக விமர்சனங்கள் எழுகின்றன. விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே இவர் எப்படி இது அரசியல் கொலை அல்ல என்ற கருத்தை இவர் எப்படி தெரிவிக்கிறார்னு சொன்ன உடனே கொலை நடந்து 2 நாட்கள் கழித்து 8/7/2024 அன்று புதிய அதிகாரி பதவியேற்கிறார். வந்த உடனே சொல்கிறார், ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நாங்கள் பதில் சொல்லுவோம் என்று சொல்கிறார். 5/7 அன்னைக்கு இந்த கொலை நடக்கிறது. அன்று இரவே 8 பேர் போய் சரண்டர் ஆகிடுறாங்க அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அதில் திருவேங்கடமும் அடக்கம்.
6/7 அன்னைக்கே செம்பியம் காவல் நிலையத்தில்தான் இந்த வழக்குக்கான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. அன்னைக்கே அரெஸ்டான திருவேங்கடம் கன்ஃபெஷன் கொடுக்குறார், ஒப்புதல் வாக்குமூலம். கஸ்டடி எடுத்த பிறகு திருவேங்கடம் 14ஆம் தேதி இன்னொரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. திருவேங்கடத்துக்கிட்ட 2 கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ரெக்கார்டடு. 5/7 அன்னைக்கு கொலை நடக்குது. 7/7/2024 அன்றே எம்கேபி நகர் உதவி ஆணையராக இருக்கக்கூடிய திரு வரதராஜன் என்பவரை இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியாக நியமிக்கிறார்கள். ஃபஸ்ட்டு செம்பியம் ஸ்டேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. செம்பியம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் ஐஓவாக இருக்கார். அதுக்கு பிறகு வரதராஜன் என்பவரை புலனாய்வு அதிகாரியாகவும், செம்பியம் இன்ஸ்பெக்டர் ஒரிஜினலாக கேஸ் போட்ட செம்பியம் இன்ஸ்பெக்டர் சிரஞ்சீவி என்பவரும், கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் என்பவரும் அவருக்கு உதவி செய்வார்கள் என்றும் ஒரு உத்தரவு சென்னை மாநகர காவல்துறையால் போடப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளையும் கஸ்டடி எடுப்பதற்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியான திரு வரதராஜன் அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஃபைல் பண்ணுற பெட்டிஷனில் அந்த வரதராஜன் என்ன சொல்கிறாரு, பாக்ஸில் ஏறி ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, வரதராஜன் ஆகிய நான் புலன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு இவ்வழக்கை எனது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டேன். இவ்வழக்கினை முழுமையாக புலன் விசாரணை செய்து மறு ஒப்புதல் பெற வேண்டிய உள்ளதாலும் இச்சம்பவத்தில் வேறு யாரேனும் நபர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பங்கு பெற மற்றும் உதவி செய்த விவரங்கள் அறியவும், இக்கொலை சம்பவத்தை அரங்கேற்றுவதற்காக எதிரிகள் தற்காலிகமாக வாடகை எடுத்து தங்கிய வீட்டின் விபரம், அவ்வீட்டை வாடகை எடுப்பதற்கு உதவிய நபர்கள் உள்ளிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் அவங்களெல்லாம் கஸ்டடி எடுக்கணும். மார்ஜினில் கண்ட எதிரிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் காலத்தில் அவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எவ்வகையிலும் துன்புறுத்த மாட்டேன் என்றும், எந்த நிலையில் அழைத்து செல்கிறேனோ அதே நிலையில் குறித்த நேரத்தில் திரும்ப ஆஜர் செய்கிறேன் என்றும், விசாரணையின் போது அவருக்கு தேவையான உணவளிப்பேன் எனவும், தேவைப்படும் போது போதிய மருத்துவ சிகிச்சை அளிப்பேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு போட்டு ஒரு நோட்டரிக்கு முன்னாடி ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காரு. இன்று 11/7/2024 மாலை 3 மணி முதல் 16/7/2024 மாலை 2:59 மணி வரை காவல்துறையினர் பொறுப்பில் விசாரணைக்காக ஒப்படைத்து உத்தரவிடப்படுகிறது. விசாரணை காலத்தில் மனுதாரர் எதிரிகளை எவ்வித துன்புறுத்தலுமின்றி தற்போது பூந்தமல்லி தனிக்கிளை சிறையிலிருந்து அழைத்து செல்லும் அதே நல்ல உடல்நிலை மற்றும் மனநிலையுடன் பாதுகாப்பாக வைத்து விசாரணையை முடித்து 16/7/2024 அன்று மாலை 2:59 மணிக்கு மீண்டும் பூந்தமல்லி சிறையில் அடைக்கணும்னு உத்தரவிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தயாளன்னு சொல்லிட்டு 5th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு உத்தரவு போடுகிறார். 11th வரதராஜன் ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கஸ்டடி எடுக்கிறாரு. அவர் அந்த ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட்டில் வரதராஜன் என்னென்ன சொல்கிறாருன்றதை ப்ரீஃபாக படித்தேன் நான். இந்த வழக்கில் நான் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், 11/7 அன்னைக்கு இது மாதிரி எனக்கு நான் இந்த கஸ்டடி எடுக்கணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்கிறாரு. 12/7 மொதல் நாள் இந்த மாதிரி நான் இந்த வழக்கில் புலன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், முக்கியமான விவரங்களை எல்லாம் சேகரிக்கிறதுனால நான் இந்த அக்யூஸ்டை கஸ்டடி எடுக்கணும்னு சொல்கிற அந்த வரதராஜன் மறுநாள் மெடிக்கல் லீவில் போகிறார். வரதராஜன் மெடிக்கல் லீவில் போன உடனே வரதராஜனுக்கு பதிலாக கோயம்பேடு ரேஞ்சோட உதவி ஆணையர் சரவணன் என்பவர் இந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். இந்த இடத்துல தான் சந்தேகங்கள் எல்லாம் எழும்புகிறது. மொதல் நாள் போய் இவ்வளோ தூரம் ஃபோன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அக்யூஸ்டை கஸ்டடியில் எடுக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் மறுநாளே எதுக்கு லீவில் போகிறாரு. அவர் மறுநாள் லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷனை வேற ஒருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 11/7 கஸ்டடி எடுக்கிறாங்களா, 12/7 மெடிக்கல் லீவுகளில் வரதராஜன் ஏசி போய்ட்றாரு. 13/7 தான் ஐஓ மாற்றுறாங்க. 12/7 கஸ்டடி எடுத்த மறுநாள் அப்போது மேற்கு மண்டல இணை ஆணையராக இருந்த டாக்டர் விஜயகுமார் ஐபிஎஸ் என்பவர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். 5 காவல் ஆய்வாளர்கள் புதிதாக இந்த வழக்கில் உதவி புலனாய்வு அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களில் யார் யார் என்னென்ன வேலை செய்யணுன்றதை அந்த ப்ரொசீடிங்ஸ்லேயே போட்டுறாரு. ஸோ மொத்தம் 11 பேரை கஸ்டடியில் எடுத்திருக்கோம். அதனால் பொன்னை பாலு சந்தோஷை வந்து ராஜேஷ் என்ற இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார், ராமு திருவேங்கடத்தை சரவணன் என்ற இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார், கோகுல் விஜய் மணிவண்ணன் சிவசக்தி ஆகியோரை புகார் என்ற இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார், அருள் செல்வராஜ் ஆகியோரை பூபதி ராஜேந்திரர் விசாரிப்பாருன்னு ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டுட்டு அதில் இன்னும் இந்த வழக்கில் என்னென்ன செய்ய வேண்டும்ன்றதெல்லாம் அவர் தெளிவாக அதில் எழுதிடுறாரு. இந்த வண்டியை சீஸ் பண்ணணும், சிடிஆர் வாங்கணும், வழக்கில் இந்த நாட்டு வெடிகுண்டுலாம் எங்கே தயார் செய்யப்பட்டது, அண்டு ஜிபேயில் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கு, இந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் போட்டுறாங்க. இதில் எந்த இடத்திலும் துப்பாக்கியை பறிமுதல் செய்ய வேண்டும்னு எங்கேயுமே வரல. ஏன்னா இந்த கொலையில் துப்பாக்கி பயன்படுத்தப்படவே இல்லை. உள்ளபடியே இவர்களிடம் துப்பாக்கி இருந்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு பெரிய நபரை கொலை செய்யறதுக்கு போகும்போது கண்டிப்பாக கன் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கரெக்டாக
இன்னொன்று அருவா எடுத்து வெட்டுறதை காட்டி கண்ணடி சுடுறது ரொம்ப ஈஸி. ஸோ மாதவரம் காவல் நிலையத்தில் 14/7/2024 அன்று காலையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. மாதவரம் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணுற எஃப்ஐஆரில் இன்றைக்கி இவ்வழக்கின் எதிரி திருவேங்கடம் என்பவரை விசாரணை செய்ய அவர் தானாக முன்வந்து அரசு சாட்சிகள் முன்னிலையில் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் அவருடன் மற்ற எதிரிகளும் கூட்டாக சேர்ந்து சதித்திட்டம் தீட்டிய இடம் கொடுங்கியூர் அருகில் உள்ளதாகவும் அது ஒரு குடிபோதை மறுவாழ்வு மையம் என்றும் அந்த இடத்தில்தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ண நாங்கள் சதித்திட்டம் தீட்டினோம். அங்கே வந்து நாங்கள் 1/4 கிலோ கஞ்சா வாங்கி கொடுத்ததாகவும் 1/4 கிலோவில் மீதி கஞ்சா அங்கே இருக்குது என்பதாகவும் அதை எடுத்து கொடுப்பதற்காக திருவேங்கடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா நீங்கள் கவனிக்கணும், இந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த கஞ்சாவை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் போடுறாங்க. ஏற்கனவே இது வந்து இந்த எஃப்ஐஆர் டேட்டு 14னா 3 நாள் கஸ்டடி ஆயிடுச்சு, ஆம்ஸ்ட்ராங் கஸ்டடி எடுத்து, ரைட்டா? இதையும் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நாங்கள் பேசுவோம்னு அருண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் வரதராஜன் மெடிக்கல் லீவில் போனது, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா தான் சேர்த்து பார்க்க வேண்டும். டாடா சுமோ வண்டியில் திருவேங்கடத்தை ஏற்றி கொண்டு காலை 5:10 மணி அளவில் நாங்கள் எதிரியுடன் மாதவரம் ரெட்டேரி கரை ஓரம் வந்தபோது எதிரி தனக்கு அவசரமாக டாய்லெட் போக வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான் மாதவரம் காவல் நிலையம் இருக்குது, அங்கே போய் டாய்லெட் போய்க்கலாம் என்று சொல்லும்போது நான் வண்டியிலே போயிடுவேன் என்று திருவேங்கடம் சொன்னார். அதனால் சிறிது தூரம் உள்ளே சென்று எதிரியை காவலர்கள் உதவியுடன் மலம் கழிக்க அனுமதித்து காவலர்களை சுற்றி பாதுகாப்புக்காக நிற்க வைத்தேன். அப்போது திருவேங்கடம் திடீரென்று எதிர்பாராத விதமாக காவலர்களை தள்ளி ஓடினார். துரத்தி கொண்டே பின்னாடி ஓடிய காவலர்கள் நாங்கள் எல்லாரும் ஓடினோம். நாங்கள் பின்தொடர்ந்து ஓடியும் வந்து அவர் தப்பிச்சு போயிட்டார். அதனால் திருவேங்கடத்தை கண்டுபிடித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் மாதவரம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. மாலதி கஸ்டடிக்கு போனதில்லை, உன்னை கூட்டு போயிருக்காங்க, நான் பல முறை கஸ்டடிக்கு அவுட் கோட் எடுத்தாங்களே போனாங்க. மாதிரி நிலைமையில இருந்தீங்க, நம்மளுக்கே ஸ்ட்ராங் கார்டு. யூரின் போறப்ப சார் இடுப்பு பிடிச்சிக்கிடுவாங்க சார், இப்படியே இடுப்பு பிடிச்சி கதவை திறந்துட்டு அப்படியே யூரின் போகணும். நார்மல். நான் ஓடக்கூடிய கைதில் நான் எங்கே ஓட முடியும் தப்பிச்சு? எங்கே போனாலும் டாய்லெட் திறந்து வச்சு தான் போகணும். ஹோட்டலில் தான் நிறுத்துவாங்க, ரோட்டில் எல்லாம் ஒன்றுக்கு போகுது என்னை அனுமதிச்சதே கிடையாது. இது என்ன கதை விட்றீங்க நீங்கள்? இது முடிஞ்சிச்சு, ரைட்டுங்களா? இப்போது சுட்டு கொன்ன பிறகு புகாரி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எப்படி அந்த தாக்குதல் நடந்ததுன்னு. இவர் டாக்டர் விஜயகுமார் வந்து என்ன இந்த மாதிரி திருவேங்கடம் தப்பிச்சு போயிட்டாரு, அதனால் போய் திருவேங்கடத்தை பிடிக்க மாதவரம் காவல் நிலையம் செல்லுமாறு உத்தரவிட்டார். அதனால் நான் 2 போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு மாதவரம் சென்றேன். அங்கே ஆய்வாளர் சரவணன் அவர்களை சந்தித்தேன். சரவணன் எதிரி திருவேங்கடம் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை கைப்பற்ற எதிரியுடன் உரிய பாதுகாப்பு காவலர்களுடன் மணலி செல்லும் வழியில் எதிரி இயற்கை உபாதை கழிக்க வேண்டும் என்று கூறியதன் பேரில் எதிரி வாகனத்தில் இருந்து இறங்கும் போது காவலர்களை தள்ளிவிட்டு தப்பி ஓடிவிட்டான். மேலும் எதிரி தன்னுடைய வாக்குமூலத்தில் புழல் ஏரியாவில் வெடிகுண்டு பயிற்சி செய்துள்ளதாகவும் அவன் ஆயுதங்களை மறைத்து வைக்கும் பழக்கம் உள்ளதாகவும் தெரிவித்ததாக என்னிடம் கூறி மாதவரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். இந்த வெடிகுண்டு பயிற்சி செய்கிறான்னு போடுறாங்களே, இது வரைக்கும் எங்கே வந்துச்சு? அவனை தப்பிக்க விட்ட சரவணன் கம்ப்ளைண்ட்டில் வரல, திருவேங்கடம் ஒப்புதல் வாக்குமூலத்தில் வரல, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வெடிகுண்டு. அது பயிற்சி பண்ணதை அதை வந்து அந்த இடத்துல தான் மறைச்சு வைக்கிற பழக்கம் இருக்கான். அப்போது சுமார் 7 மணி அளவில் புழல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் உள்ள காலி மைதானத்தில் இருக்கும் தகர கொட்டகையில் சிவப்பு நிற டிஷர்ட்டும் நீல நிற கட்டம் போட்ட லுங்கியும் அணிந்திருந்த நபர் ஓடி ஒளிவதை பார்த்து திருவேங்கடம் தான் என்று உறுதி செய்து கொண்டு கொட்டகையின் அருகே சென்று உடனே சரண்டராய்டு என்று கூறினேன். எதிரி உடனே எங்களை பார்த்து 2-3 கெட்ட வார்த்தை போட்டுக்குவாங்க, என்ன அதெல்லாம் போட்டுக்கிட்டு எங்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டான். அப்போது அந்த குண்டு அங்கிருந்த தகர கொட்டகை இரும்பில் பட்டு சத்தம் கேட்டது. சரியா சுட தெரியல, பயிற்சி எடுக்கல, அவன் தகர கொட்டையில் சுட்டான். அப்போ அவ்வளோ நாள் வந்து பயிற்சி எடுத்தாரு. என்ன சார், நாமளே எந்த இடத்துல இருப்போமோ அந்த இடத்துல இருக்க மாட்டோம். கொலை பண்ணிட்டு போனவன் பிராக்டிஸ் எடுத்த இடத்துலயே இருந்திருக்கான் பாருங்க. அது குண்டு பயிற்சி எடுத்த இடத்துலயே போய் அங்க உள்ள துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதை அரெஸ்ட் பண்ணி தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால அங்கே பயிற்சி எடுக்காரு மறுபடியும் போய். உடனே என்னுடைய தற்காப்பிற்காகவும் என்னுடன் வந்த காவலர்களின் தற்காப்பிற்காகவும் நான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் 2 குண்டுகள் சுட்டேன். உடனே அவன் கீழே விழுந்து விட்டான். அவனை மருத்துவமனைக்கு கூட்டு போனோம், அவன் இறந்துட்டான். ஓகேவா? இவ்வளோதான். இதற்கு பிறகு சரியாக 3 மாதங்கள் கழித்து இந்த வழக்கில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படும் சிசிங் ராஜாவை என்கவுண்டரில் சொல்கிறாங்க. சார், திருவேங்கடம் காணாமல் போனதுக்கும் போலீஸ் அவரை பிடிக்கிறதுக்கும் எவ்வளோ நேரம் கேப் இருக்குது சார்? ஒரு 2 மணி நேரம். உடனே பிடிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய ரவுடி வந்து பயிற்சி பண்ணிக்கிறப்ப இவங்க கரெக்டாக போய் கண்டுபிடிச்சு பிடிச்சிருவாங்க. தெரியுது, தப்பிச்சு போனால் பயிற்சி எடுக்கத்தான் போகிறான். கண்டிப்பாக அவன் ட்ரைனிங்க்கு தான் போகிறான். அதுவும் புகாரிக்கு தெரிஞ்சிருக்கு பயிற்சிக்கு தான் போகிறான் அப்படின்ட்டு. போய் பட்டுன்னு சுட்டுட்டாங்க. புகாரி ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் மண்டையில் தோண்டிருக்கு. சிசிங் ராஜா சுடப்பட்டது தான் மிகவும் சிறப்பு. நம்ம தோஸ்ததில் இருக்காது. ஆந்திர பிரதேஷ் மாநிலம் கடப்பாவில்
சிசிங் ராஜா பிடிபட்டு விடுகிறார். பிடிச்சது யார் தெரியுமா? இளங்கனி இன்ஸ்பெக்டர். ஓகேவா? அப்போது அந்த சிசிங் ராஜாவை பிடிச்சிடுறாங்க. நம்மளை எப்படி பிடிச்சிருக்காங்க, அதுலேருந்து ஓங்கோல்லேருந்து கூட்டு வந்தாங்கன்றது தெரியும். இதே மாதிரி இப்போ நம்ம சாதாரண ஆள், எனக்கே அங்கே போட்டான் அந்த புகாரி. அப்போ இந்த சிசிங் ராஜாவை பிடிச்சோன்னே, சிசிங் ராஜா A+ கேட்டகரி ரவுடி. ஓகே, கடப்பாவில் பிடிச்சி நான் இந்த மாதிரி ஒரு துப்பாக்கியை மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. துப்பாக்கியை மறைச்சி வச்சுருக்கேன்னா எவ்வளோ கவனமாக எடுத்துகிட்டு போவாங்க. துப்பாக்கி மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எங்கப்பா எடுப்பா என்று சொல்லும்போது சிசிங் ராஜா ஒரு புதைச்சி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இளங்கனியை நோக்கி சுட்டுருக்கிறார். இளங்கனி ஜெயிலுக்கு போகிறது கேஸில். ஸோ இவனுக்கும் ஒழுங்காக சுட தெரில. இவனு எங்கே சுட்டிருக்கான்னா ஜீப்பில் சுட்டிருக்கான். இளங்கனி பார்த்து சுட்டக்கூடாது, சுடணும் அப்படி தானே சுடனா சார். காக்க படம் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் கூட நம்ம என்கவுண்டர் நடத்தி பார்த்துருக்கோம். ஃபேக் என்கவுண்டர்லாம் போலீஸுங்க கையில் தானே சுடுவாங்க, விரல்ல சுடுவாங்க. அது மாதிரி இதில் யார் குண்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறது? சார் நானும் தான் சார். ஏன்னா எனக்கு ஒரு கரெக்டாக லாஸ்ட் ஒரு 5 வருஷம் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஒருத்தர் கூட துப்பாக்கி எடுத்து சுட முயற்சித்தாரு, குண்டே பட வேண்டிய சார் யாரு மேலே. அதுவும் எல்லா கிரிமினலும் ஒன்று ஜீப்பில் சுடுவான், காரில் சுடுவான், செவுத்தில் சுடுவான், தகரக்கோட்டையில் சுடுவான், இல்லைன்னா வானத்தில் சுடுவான். ஒருத்தர் கூட போலீஸ் வச்சுருவோம். சும்மா சுட சொல்றதுக்கே லீவில் போயிடுறாங்க. என்ன இதில் சூடெல்லாம் வேற வாங்கணும்னா ஐயோ போயாண்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த 2 என்கவுண்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மர்டர்ஸ், நாட் என்கவுண்டர்ஸ். இது ரெண்டுமே மர்டர்ஸ். இப்போது சிபிஐயோட ஸ்டைல் என்னென்னா, ஏன் இவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்டார்கள், இதில் ப்ரொசீடிங்ஸ் போட்ட அத்தனை அதிகாரிகளையும் அழைத்து கேட்டால் யார் சொல்லி நீங்கள் இதை ப்ரொசீடிங்ஸை போட்டீங்க? வரதராஜனை கூப்பிட்டு நீ ஏன்ப்பா மெடிக்கல் லீவில் போனால் மொதல் நாள் இவ்வளோ லெங்க்த்தாக ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, நான் இவ்வளோ விசாரிக்கணும் அவ்வளோ விசாரிக்கணுன்ட்டு எல்லாம் சொல்கிறேன், மறுநாளே எப்படி உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, என்ன கதை வந்து உண்மையை சொல்கிறியா, ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டால் சொல்லிட்டு வர. இளங்கலிங்க கூப்பிட்டு எங்கேயா சுட்டான் உடனே போய் கடப்பாவிலேருந்து கூட்டின்னு வந்துட்டு துப்பாக்கியை புதைச்சி வச்சுருக்கானே அங்கே போய் மூஞ்சை காமிச்சிட்டா நிப்பண்ணே அவன் எடுத்து சுடுறது வரைக்கும் என்னையா போலீஸ் நீ என்ன ட்ரைனிங் எடுத்த என்று கேட்டால் அவர் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்து விடுவார். இப்போ இந்த திருவங்கடெல்லாம் கொடுத்தாலும் ஒப்புதல் வாக்குமூலம் இது மாதிரி சிபிஐ எழுதுவாங்க. தானாக முன் வந்து எதிரி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம்னு போடுவாங்க. நீயா தானாக முன் வந்து கொடுக்குறியா இல்லை கஸ்டடிக்கு போய் கொடுக்குறியா? புகார் அவர்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி 2 மணி நேரத்தில் நீ பிடிச்ச அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட? எல்லாம் சிட்டியே தேடிக்கிட்டு இருக்கு. இந்த கரெக்டாக இந்த புதரில் தான் தகரக்கோட்டையில் போய் அவன் ஒளிஞ்சிருக்கிறான்னு எப்படியா கண்டுபிடிச்ச? இந்தியா கட்டிக்கிட்டு ரெட் டிஷர்ட் போட்டு பிடிச்சிடலாம் மாலதி. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி சிவப்பு நிற சட்டையும் லுங்கியும் அணிந்த ஒருவர் இங்கே சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடி கொண்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, யார் தகவல் சொன்னது? யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லணும்ல, யார் இருப்பா அப்படி? நீங்க தானே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவன் யார் தகவல் சொல்ல போறா? அண்ட் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பேலிஸ்டிக்ஸ், இந்த துப்பாக்கி குண்டு எப்படி போகுது என்னன்றது அந்த வெப்பன் இதெல்லாம் எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் அந்த சம்பவ இடத்தில் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அந்த என்கவுண்டர் இடத்துல. இவங்க சொல்கிறபடி காலைல 7 மணிக்கும் நம்ம என்கவுண்டர் நடக்குது, 6 மணிக்கு 7 மணிக்கும் நடக்குது, 4:30 5:30 மணிக்கு காண போகிறான், 7 மணிக்கு இவங்க பிடிச்சி என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. 4 மணிலேருந்து இந்த அதிகாரிகளோட டவர் லொக்கேஷன் அங்கே தான் இருக்குது. அப்போ முன்னாடியே நீங்கள் அந்த தகரக்கோட்டையில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவன் எப்படி வந்து பயிற்சி எடுத்தான் உங்கள் முன்னாடியே? இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலாக ஒரு கைதி தப்பிச்சு போனான்னா கூட இருக்கிற போலீஸ் என்னப்பா பண்ணுவாங்க? சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஆமாம் சார், சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? இதில் இப்போ இந்த சரவணன் கோட்டை விட்டுருக்காருல, சஸ்பெண்ட் பண்ணிங்களா? பிடிச்சி சுடுறது வேற, அது பணியில் கவனக்குறைவு தானே. சரவணன் கூட 2 கான்ஸ்டபிள் போயிருக்காங்க. சோறு வாங்கி கொடுத்ததுக்கே நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி விடுவீங்க. இப்போ சஸ்பெண்ட் பண்ணணும்ல. இது போல் பல விஷயங்கள் வெளியே வரும். இதோடு சேர்த்து காக்காத்தோப்பு பாலாஜியின் என்கவுண்டரையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று மனு கொடுக்க இப்போதே வழக்கறிஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சிபிஐக்கு மனு கொடுக்குது. இது சுற்றி உண்மை வெளியில் வந்துடும் பார்த்தீங்களா? இப்போ இனிமேல் எப்படி தடுப்பீங்க? நம்ம சும்மா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கே எப்படி இருக்குது? சிபிஐ வந்து மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. தரவாக பண்ணுவாங்க. அதனால் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் உள்ளே போயிடுவாங்க. இப்போ இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது திரு அருண், அப்போ சிஓபியாக இருந்தவர். ஆமாம், ஏன் பண்ணலன்னு கூப்பிட்டு கேட்பாங்கல்ல. இவங்க இந்த ப்ரொசீடிங்ஸ் போட்ட ஆஃபீஸர்ஸ் மற்ற இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபெஷன் கொடுத்துருவாங்க. சார் எனக்கு மேலேருந்து வந்துச்சு உத்தரவு, யாருங்க சொன்னார்? ஜேசி சொன்னார். ஜேசியை கூப்பிட்டு விஜயகுமார் பிடிச்சி உழுக்குன்னா சொல்ல போகிறாரு. அடுத்ததா எப்படி நம்ம அரசியல் சுவாரஸ்யமான ஒன்று, உள்கு தொலைவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது. அதை நான் படிச்சிருந்தேன் சார். போர்ட் மாவட்ட மாண்புமிகுக்கும் சமீபத்தில் கட்சி மாறி வந்த அந்த மாவட்ட இலை கட்சியின் விஜயமானவருக்கும் பழைய கணக்கு ஒன்று இடிக்கிறதாம். எடுத்து போர்ட் மாவட்டம்னா என்ன? புதுக்கோட்டை. மாண்புமிகுவின் தந்தைக்கும் அந்த மாவட்ட இலை கட்சி விஜயமானவர் யாரு? நம்ம குட்கா விஜயபாஸ்கர் அவர்கள் சார். மாண்புமிகுவின் தந்தையும் ஒரு காலத்தில் இலை கட்சியில் இருந்தவர் தானாம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் அப்போது பவரில் இருந்த விஜயமானவருக்கு கட்டுப்படாமல் தனியாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தாராம். ஆனால் குறித்த நேரத்திற்குள் மனு தாக்கல் செய்ய விடாமல் விஜயமானவரின் விசுவாச வட்டம் அவருக்கு ஏகப்பட்ட குறுக்கீடுகள் செய்ததாம். இதில் ஏற்பட்ட மோதலில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரின் மனுவை கிழித்து போட்டதாக சொல்லி மாண்புமிகுவின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்து அவரை உள்ளே தூக்கி வைத்துள்ளனர்.
அதிலிருந்து மீண்டு வந்த அவர் மீது இன்னும் சில வழக்குகளை போட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் மீண்டும் உள்ளே தூக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது வரலாறு திரும்பி இருக்கிறது. அன்றைக்கு குண்டர் சட்டத்தில் உள்ளே தூக்கி வைக்கப்பட்டவரின் மாண்புமிகு மகனிடம் இப்போது மாப்பிள என்று மருகுகிறாராம் விஜயமானவர். ஆனால் பழசை மறக்காமல் மனதுக்குள் பிரேம் போட்டு வைத்திருக்கும் அந்த மாப்பிள்ளையோ வாடி வா என்று போட்டு பார்க்கிறாராம். தன்னோடு கட்சி தாவி வந்த சிலருக்கு பொறுப்பு போட வேண்டும் என்று விஜயமானவர் கேட்டதற்கு எதுவா இருந்தாலும் மேலே பேசிக்கங்க என்று கைவிரித்து விட்டாராம் மாண்புமிகு மாப்பிள்ளை. அதே போல அரசு வழக்கறிஞர் பொறுப்புக்கு விஜயமானவர் செய்த சில சிபாரிசுகளையும் கண்டு காணாமல் விட்டு விட்டாராம். இது யார் அந்த மாஜின்றதெல்லாம் சொல்லிட்டோம். நம்ம 250 கோடி வாங்கிக்கிட்டு விஜய் நடித்ததை விட சிறப்பாக நடிச்சிருக்காரு அந்த கோட்டை மாண்புமிகு. நீ பார்க்கலையா இன்னைக்கு இந்த வீடியோவை? எங்க 250 கோடி? ஓ, விஜய் அவர்கள் ஓகே ஓகே வாங்கினது விஜய். அவரு கூட இவ்வளோ உருகி ஃபீலிங்ஸோட நடிக்கல. அடுத்து நடிப்பு அரக்கணம் அன்வி மைசு போட்டி அவராக இருக்காங்க. படம் நல்லா இருந்தால் பாரு, பிடிக்கலன்னா ஏஞ்சுப்போம். அதுக்காக இப்படியே உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுவும் அந்த ஒப்பாரி வைக்கிறது வீடியோ எடுன்னு 2 பயலுங்களை போட்டு ஐஃபோன் வாங்கி கொடுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறது. இல்ல விழுந்து அழுகிறாருன்னா இந்த படம் வேற நம்ம பார்க்கல, சோகமான படமா சார்? இவர் வேற குட்கா விஜயபாஸ்கர் கூட நெருக்கமா இருக்கான்னு சொல்லிட்டு தகவல் போய் திடீர்னு அமைச்சரவை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அதுக்குதான் இருக்கும் மாலதி. கரெக்டாக தம்பி கரெக்டாக சொல்கிறா. அப்படி இப்போ விஜயபாஸ்கருக்கு புரிஞ்சுட்டு இருப்பாரு நேரம், நம்மளோட பெரிய நடிகை பின்றாம்பா பாரு சைஸா. இப்போ நம்மளும் தான்ப்பா போகிறோம். ஃபஸ்ட்டு சீட்டுக்கு முன்னாடி உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்காது. அது மீறி இங்கே இந்த பக்கத்தில் உட்கார்றது மாதிரி ஒரு இடம்லாம் இருந்துச்சுன்னா கூட படம் பார்க்கும்போது யார் ஃபோனை வச்சுக்கிட்டு எடுத்துருப்பா. லைட்டிங் வேறு இருக்குது பார்த்தியா, கவனிச்சியா? தேர்ட் லைட்டில் ஆஃப் பண்ணி இதெல்லாம் இவங்களுக்குலாம் இதெல்லாம் ஈஸியாக அம்பலப்பட்டு போய்டுன்றது கூட தெரியல பாரு. இதை பாலிமரில் சொல்லி இதை உருக்கமாக படம் பார்த்தார் என்று நீங்கள் போடுங்க. கட்சி பேர் எடுத்து தொடச்சுக்கிறாரு. ஆமா, தேம்பி அழுகிறாரு சார். பாசத்தை இப்படி விமர்சிக்கிறீங்களே, மனசாட்சி இருக்கா சார்? இதெல்லாம் போய் சினிமா பார்க்கறதோடு நிறுத்திக்கணும். ஏற்கனவே திமுக காரங்க கடும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு அமைச்சர் வந்து எனக்கு 3 மணி நேரம் லீவு கேட்டிருக்கேன். நம்ம இது டாஸ்மாக் துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் நான் 3 மணி நேரம் லீவு கேட்டிருக்கேன்னு சொன்னதே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் மந்திரி மாதிரியா நடந்துக்கிறாங்க, விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதுல இந்த சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா கொத்துக்கறி போட்டுருவாங்க எதிர்கட்சிக்காரங்க. அப்ப டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பார்த்திபன் சொல்லுது அவரும் தான் பாகுபட்டு இருக்காரு. அவர் ஒருபடி மேல போய் தீபாவளி பொங்கல் மாதிரி நாங்க பாக்குறோம் தன்னாயின் படம் ரிலீஸ் அப்படின்றாரு. பார்த்துட்டு வந்து ஒழுங்கா வேலை செஞ்சா சந்தோஷம். ஒரு நாள் போய் படம் ஃபர்ஸ்ட் டே போய் படம் பார்த்துட்டீங்களா, வந்து வேலை செய்யுங்க, அவ்வளோதான். ஏற்கனவே உள்ளே வந்த விஜயபாஸ்கர்கள் மரகதம் குமரவேல்களே வந்து நமக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு காத்திருப்பில் இருக்காங்க. இந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவரது மகன் ரவீந்திரநாத் மற்றும் ஜெயபிரதீப் ஆகியோரும் தாவேக்காவில் இணைவதற்கு தீவிரமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அந்த ஊருக்காரர் தான், உசிலம்பட்டி. அவருக்கு இவங்களோட வரலாறே தெரியும், இந்த குடும்பத்தோட வரலாறு நன்றாக தெரியும். அதிமுக இருந்தவர் அல்லவா, அதனால் இவங்க வரலாறு நன்றாக தெரியும். ஸோ அவர் விடமாட்டார், அவரை மீறிலாம் வந்துட முடியாது அப்படின்ட்டு விசாரித்தால் அவர்களுக்கே தெரியாமல் சென்னையில் தொடர்பு கொண்டு இணைவதற்கு கடும் முயற்சி எடுத்து வருகிறாராம். நீங்கள் இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் தான் உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் உங்கள் கட்சியில் சேர்றது பெரிய பலம். சும்மா வரல, 2 குட்டியும் கூட்டிகிட்டு வரேன். சிங்க குட்டிங்க 2ம் பக்தி படமாக இருப்பார்கள். அங்கேருந்து டவுன் சவுத்து உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று டிவிக்கும் சவுத்தில் எல்லாம் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன். நார்த்தில் நடந்த ஸ்வீப்பு சவுத்தில் நடக்கலை. நான் உங்களுக்கு பெரிய பலமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நிர்மல்குமாருக்கு இந்த விவரத்தை தெரிவித்து விடுகிறேன். அவர் தேவையானவற்றை பார்த்துக்கொள்வார். நன்றி. இன்னொன்று சார், இந்த மாதிரி நாடே போர்க்களமாக இருக்குது, முதலமைச்சர் அவர்கள் போய் படம் பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கிட்னி அதெல்லாம் கூட விசாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ இதை மாதிரி வேலைகளை பார்த்துட்டு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சால் தொடர்ந்து அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. லுக் மாதிரி நேற்று ஒரு நாள் போய் இந்த சினிமாவை பார்த்ததுனால் என்ன அரசு பண்ணி நின்று விட்டது. இப்போ இவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணணுன்றதுக்காக பேசலை. இதற்கு முன்பு யாருமே இது போன்ற வேலைகளில் ஈடுபடாமல் இருந்து முதல் முறையாக இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை செய்தால் விமர்சிக்கலாம். ராஜராஜ சோழனின் சதய விழா கொண்டாடுகிறேன் என்ற பேரில் 1000 பெண்களை பரதநாட்டியம் ஆட வைத்து ரசித்தவர் தான் கருணாநிதி. வாரம் பாராட்டு விழா, பாச தலைவனுக்கு பாராட்டு விழா. அவர் இங்கே சேர்வா அவர்கள் ஏற்பாட்டில் குளத்தூரில் இவர் பார்த்து ரசிப்பார். நீங்கள் பண்ணலையா? மகன் நடிச்ச படத்துக்கு ரிவ்யூ போட்டுட்டு உட்காந்துருந்தீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் விமர்சனம் செய்ய என்ன தகுதி இருக்கிறது? அதான் சார், இப்போ இந்த கிட்னி விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க சார். திரு அருண்ராஜ் அவர்கள் இந்த மாதிரி கிட்னி விவகாரத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. தவறு செய்த டாக்டர்கள் ஒருவரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் பல முறை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன்.
கொலை செய்கிறத விட கொடூர குற்றமாக கிட்னி விவகாரத்தை நான் பார்க்குறேன். ஒரு ஏழை அவங்ககிட்ட வந்து 50,000 2 லட்சம்னு கொடுத்துட்டு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கிட்னி வைக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய கொடூரம். அதுவும் அந்த கிட்னியை கொடுத்தவங்களுக்கு நமக்கு 4 லட்சம் கொடுத்துட்டு 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம கிட்னியை விற்றுருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? தரிநீர் ஏழைங்க கிட்ட போய் இந்த மாதிரி கிட்னியை தட்டி பொழைச்சி அதில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி ஓட்டுறீங்கன்னா எவ்வளோ யாத்தான் இருக்கும். அதில் எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒரு ஆட்சி இழுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து வேலையெல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க சிஎம் நடித்த படம், இப்போ ஒரு அருண்ராஜே இருக்கார், ஒரு ஆஃபீஸரு, நம்ம பர்வேஸ் மாதிரி அவர் போய் அழலாம் முடியாது. அதுக்காக படம் கூட பார்க்காம இருந்தால் நாளைக்கு கேபினெட் மீட்டிங்கில் கேட்பாரா இல்லையா? சொல்லுப்பா, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணன் தலை சூப்பர் தலை, அந்த டான்ஸ் அருமையாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அருண்ராஜ் திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருந்தானா, சரியில்லை ராஜா, சுகாதாரத்துறை ஒன்று கிடையாது, கிளம்பிட்டாங்கன்னா நீ வேற பாவம், சரி விசுவாசமான ஆள் நடிக்க வேற வச்சேன், நீ படம் கூட பார்க்கணும், உனக்கு ஒரு ரோல் வேற கொடுத்துருக்கேன் நான். ரோல் கொடுத்துருக்கேன், நீ நடிச்சது கூட பார்க்காம நீ உட்காந்துட்டு இருக்கிய அப்படின்னா உனக்கு முக்கியமான வேலை அந்த துறையில், உனக்கு துறையே இல்லைப்போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஸோ பார்த்து தான் ஆக வேண்டும். எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளாக இருந்தவர்கள் தானே அதிமுகவில் அமைச்சரானார்கள். அதனால் இது பெரிதுபடுத்தக்கூடிய அளவுக்கு குற்றச்சாட்டு கிடையாதுன்னு பார்க்குறேன். வேலை செய்கிறாங்களா அவ்வளோதான். அதுலேயும் சார் அந்த முக்கியமாக அந்த கிட்னி திட்ட விவகாரத்தில் கதிர் அவர்கள் பேசுகிறாரு, ரோல் சைஸ் கார் வாங்கினா ஊரில் இருக்க எல்லா கிட்னி வாங்கணும். எவ்வளோ ஏத்தார்தான் நீ பேசுவ அந்த மாதிரிலாம். அதனால் இது போன்ற ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் எஃப்ஐஆர் போடுறதுக்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டி இருக்கிறது என்றால் எத்தகைய கொடூர ஆட்சி அந்த ஆட்சி. இன்னைக்கு வந்து நீங்கள் இதுக்கு போராட்டம் பண்ணு, அதுக்கு போராட்டம் பண்ணு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. ஸோ அடுத்ததா கட்டட அனுமதி தொடர்பாக வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை சுப்ரீம் கோர்ட் வந்து நேரில் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார், எந்த ஆஃபீஸர் சார் அது? திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை செயலராக இருந்த திருமதி காக்கர்லா உஷா என்பவரை உச்சநீதிமன்றம் நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறது. ஒரு லோகநாதன் என்பவர் ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டியிருக்கிறார். அதெல்லாம் இடிங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டுருச்சு. ஹைகோர்ட்டும் இடிங்கன்னு உத்தரவு போட்டிருக்கு. ஹைகோர்ட்டு இடிங்கன்னு உத்தரவு போட்ட பிறகு இடிக்க வேண்டாம் என்று வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளராக அப்போது இருந்த திருமதி காக்கர்லா உஷா உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த உத்தரவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவர் பதில் மனு தாக்கல் செய்யும்போது ஒரு அஃபிடவிட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்கார். திருமதி காக்கர்லா உஷாவின் அஃபிடவிட்டு அவர் செய்த அந்த கட்டிட உரிமையாளர் செய்த தவறை பற்றி பேசுவதை விட அவருக்கு ஆதரவாக அதிகமாக பேசுகிறது. அந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவுக்கு எதிராக இவர் தாக்கல் செய்த மனு நீதிமன்றங்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் அதை இடிக்க வேண்டாம் என்று வீட்டு வசதித்துறை செயலர் உத்தரவு போட்டிருக்கிறார். அதனால் இப்படியெல்லாம் ஒரு மனுவை ஒரு அதிகாரி தாக்கல் செய்வாரா என்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதனால் நேரில் திருமதி காக்கர்லா உஷா ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது, அதிகாரிகள் என்னென்ன வேலையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்வருக்கு இன்னொரு லீடும் கொடுத்துட்றேன். உதயநிதி அவர்கள் டிகிரி பாஸ் பண்ணதற்கும் இந்த அதிகாரிக்கும் தொடர்பு இருக்கிறது. அன்பு தம்பி ரத்தீஷுக்கு பக்கத்து வீடு, அதனால பாடம் சொல்லி கொடுத்தாங்களா சார்? இருக்கலாம். இல்ல சார், இவ்வளவுதான் இன்ட்டு கொடுக்க முடியும். அவர் தான் பார்த்து அவருக்கு எதுக்கு சார் பாடம் சொல்லிட்டாரு? இவ்வளவுதான் இன்ட்டு கொடுக்க முடியும். மீதம் உள்ள விவகாரங்களை ஆராய்ந்து கண்டறிய வேண்டியது முதல்வரின் பொறுப்பு. இதே போல் 2 நாட்களுக்கு முன்பு தினகரன் பல 100 கோடிக்கு சொத்து குவிப்பு, ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி கம்பெனிக்கு 10 கோடி அபராதம். சென்னையில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பவர் ஒளிமயமான அதிகாரி. எப்போதும் செல்வாக்கான துறைகளில் பணியாற்றியவர் கடந்த 2 மாதமாக டம்மியான பதவியில் பணியாற்றி வருகிறார். இந்த டம்மி பதவியிலும் தனது கைவண்ணத்தை அவர் காட்டி வருவதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அவரை பற்றி வருமான வரித்துறைக்கு ஏராளமான புகார்கள் சென்றுள்ளன. இந்த ஐஏஎஸ் அதிகாரி பாலவாக்கம் அண்ணா தெருவில் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி 5730 சதுரடி நிலம் வாங்கியுள்ளார். பாலவாக்கம்னா ஈசிஆர். இந்த நிலத்தின் அப்போதைய வழிகாட்டி மதிப்பு மட்டும் 2,86,50,000. உண்மையான சந்தை மதிப்பு 5 கோடி. அவர் வசிக்கும் வீட்டின் பக்கத்தில் நீதிபதி அப்துல் குத்தூஸிற்கு சொந்தமான 2550 சதுரடி நிலத்தை 2024 டிசம்பர் 12ஆம் தேதி அவரது மனைவி பெயரில் 4 கோடிக்கு வாங்கியுள்ளார். இதுவும் கைட்லைன் வேல்யூ ஆன் ரெக்கார்டு. அதற்கு அருகில் ராகவா, நவீன் கிருஷ்ணா என்பவர்களுக்கு சொந்தமான 3699 சதுரடி நிலத்தை வழிகாட்டி மதிப்பின்படி 3 கோடிக்கு வாங்கினார். அந்த 3 இடங்களும் அருகருகே அமைந்துள்ளன. அதன் அருகில் 4000 சதுரடி நிலம் உள்ளது. இந்த நிலத்தின் மதிப்பு மட்டும் 4 கோடி என்று கூறப்படுகிறது. இந்த நிலத்தை அவரது தம்பி பிரதீப் பெயரில் வாங்கியுள்ளார்.
இந்த 4 இடத்திலும் தற்போது கட்டிடங்கள் உள்ளன. ஒரு இடத்தில் உயர் ரக கோழிகளையும் வான்கோழிகளையும் வளர்த்து வருகிறார். அவரது பெயர் மற்றும் மனைவியின் பெயரில் வாங்கிய இடத்தில் மட்டும் அவர் சொகுசு பங்களா கட்டியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் இருந்தும் வீடு மற்றும் இடத்தை வாங்கியுள்ளார். இந்த IAS அதிகாரியின் மனைவி சமிட் என்ற பெயரில் ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்திலிருந்து ஆண்டுக்கு 300 கோடிக்கு பண பரிவர்த்தனை நடைபெறுவதாக கணக்கு காட்டி வருகின்றனர். அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 30 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக கணக்கு காட்டி இருக்கின்றனர். ஆனால் இந்த கம்பெனி எங்கு உள்ளது என்று பார்த்தால் IAS அதிகாரியின் வீட்டில் உள்ளேயே ஒரு அறையில் இந்த நிறுவனம் நடந்து வருகிறது. ஆண்டுக்கு 300 கோடிக்கு வர்த்தகம் நடைபெறும் கம்பெனியில் பல ஊழியர்கள் வேலை செய்திருக்க வேண்டும். ESI PF கட்டியிருக்க வேண்டும். ஆனால் அந்த நிறுவனத்தில் எந்த ஊழியர்களும் வேலை செய்வதாக கணக்கு வழக்குகளோ ஆவணங்களோ இல்லை. ஷெல் கம்பெனி. ஊழியர்களே இல்லாமல் ஊழியர்களுக்கு ஒரு பைசா கூட சம்பளம் கொடுக்காமல் அப்படி என்னதான் வியாபாரம் செய்தார்கள் என்று பார்த்தால் IAS அதிகாரியின் மனைவி நடத்தும் கம்பெனியில் இருந்து அவரது தம்பி கம்பெனிக்கு வியாபாரம் செய்துள்ளனர். ஃபேமிலி பிஸ்னஸ். தம்பியின் நாதன் ஹோல்டிங்ஸ் என்ற கம்பெனிக்கு வியாபாரம் செய்துள்ளதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதாகவும் கணக்கு காட்டியுள்ளனர். இதை தவிர அவரது மனைவியின் தம்பி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பல் மருத்துவமனை வைத்துள்ளார். ஆனால் பல் மருத்துவமனையை விட கந்து வட்டிக்கு தான் அதிகமாக கொடுத்துள்ளாராம் அந்த அதிகாரி. சொத்து ஆவணங்களை கொடுத்தால் 3% வட்டியும், சொத்து ஆவணங்களை கொடுக்காமல் கடன் வாங்கினால் 5% வட்டியும் விதிக்கப்படுகிறது. இதிலும் பணம் கொட்டுகிறது. பெருந்துறையில் பண்ணை வீடு, தோட்டம், தென்னந்தோப்பு மற்றும் சில நிறுவனங்கள் என பல கோடிக்கு சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த அதிகாரியின் மனைவியிடம் மட்டும் 300 கிலோவுக்கு தங்க நகைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றி தமிழக அரசுக்கும் புகார்கள் சென்றுள்ளதால் அவர் மீது விசாரணை நடத்தும்படி உளவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ஒரு அதிகாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வட்டி விட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல, யார் அந்த அதிகாரி? ஒளிமயமான அதிகாரின்றதும் தெரியும். ஒளின்னா பிரகாசம், பிரகாஷ் IAS தான் இந்த அதிகாரி. அவரோட வீடு ஃபோட்டோவோடு வந்துருக்குது. வீடு இருக்குது, கிரவுண்டு, இந்த பக்கத்து இருக்க கிரவுண்டு, இந்த பக்கத்து இருக்க கிரவுண்டு, எதிர்க்க இருக்க கிரவுண்டு, எல்லாத்தையும் அவர் கூப்பிட்டு சார் இங்கே ஒரு ரூம் சும்மா தான் இருக்குது, இந்த ரூமில் ஒரு 300 கோடி டேன் இருக்கும். இப்போ நம்ம சேனல் நடத்துகிறோம், இல்லை வருமானம் வருது, இதில் நமக்கு மாதம் மாதம் சம்பள செலவு இருக்கணும். கம்பெனி இருந்துச்சுன்னா ரெண்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? இது இருந்தால் தான் இந்த இன்கம்னா ஒரு எக்ஸ்பென்ஸும் இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் ரூமில் வந்து வருஷம் 300 கோடி வருமானம்னா அது எப்படி பாது? அண்டு தொடர்ந்து பிரகாஷ் IAS பற்றி நான் சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா? முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன். நீங்கள் அந்த விளாத்திக்குளம் MLAவை தூக்கி உள்ளே வைத்தது முக்கியம் அல்ல. பிரகாஷ் போன்ற பெருச்சாளிகளை கைது செய்து சிறையில் அடையுங்கள். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு அதிகாரி இங்கிட்டு இருக்க லேண்டு, அங்கிட்டு இருக்க லேண்டு, 4 கோடின்னு ஆன் ரெக்கார்டு இருக்க வேல்யூ, அது மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ 4 கோடின்னு வேல்யூ வச்சா கூட எப்படிப்பா ஒரு IAS அதிகாரி வருமானத்தில் நீ இவ்வளோ சாதாரண பொசுக்குன்னு வாங்குவ எல்லாத்தையும்? மாதம் 1 லட்சம் தான் சார் சம்பளம். 2 லட்சம் வச்சுக்க ராஜா, 2 லட்சம் வச்சுக்க. எப்படி இத்தனை கிரவுண்ட் வாங்குவேன்? நீ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தானா கூட ஒரு லாஜிக் இருக்குது. நீ IAS ஆஃபீஸர், உனக்கு இவ்வளோ தான் சம்பளம். இப்போது உங்கள் ஒய்ஃபு பேரில் கம்பெனி நடத்துகிறதா நீ கணக்கு காமிச்சிருக்கீங்க. அதுக்கு எங்கேருந்து வருமானம் வருது? ஸ்டேட்டு GST உள்ளே புந்துருச்சு. இப்போ நீ இன்கம் டேக்ஸுக்கு வந்து நான் 100 எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு, 100 கோடி வரி கட்டுறேன் அப்படின்ட்டு நீ கட்டினேன்னா இன்கம் டேக்ஸ் அப்படிலாம் ஒத்துக்காத. எங்கேருந்து ராஜா வந்துச்சு உனக்கு? சட்டவிரோதமாக சம்பாதிக்க கூடாதுல்ல? ஸோ இது ஒரு அதிகாரி, இது மாதிரி பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன்னு உனக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். IAS அதிகாரியெல்லாம் சேர்ந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவன் அந்த கோல்டு கொடுக்காம ஏமாற்றிட்டான். அவனை பிடிச்சி அவனையும் ஒய்ஃபையும் ரிமாண்டு பண்ணி அந்த கோல்டை திருப்பி வாங்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அண்ட் அருண் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 38 கிலோ கோல்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதில் ஏதோ அந்த தேர்தல் ஆணையர்லாம் சத்யபிரதா சாகு. அப்போது 38 கிலோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் இந்த அதிகாரிகளுக்கு வருமானம் கொட்டுகிறது என்றால் எவ்வளவு சம்பாதித்திருப்பார்கள்? இல்லை அப்படி கூட செய்வாங்க, பினாமி பேரில் பண்ணுவாங்க. தாம் பேர்லேயே வாங்கிக்கிறாருன்னா இவர் எவ்வளோ தைரியமானவர்? யார் என்ன பண்ண முடியும்? இவரை பற்றி ஒரு கடந்த கால வரலாறு ஒன்றை சொல்கிறேன். அந்த கருணாநிதி ஆட்சி காலத்தில் எல்லாருக்கும் வீட்டு மனை கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, இதில் சமூக சேவகர்னு ஒரு கேட்டகிரி, எழுத்தாளருக்கு ஒரு கேட்டகிரி, அப்பழுக்கற்ற அரசு ஊழியர்னு ஒரு கேட்டகிரி. அந்த அப்பழுக்கற்ற அரசு ஊழியர் கேட்டகிரியில் தான் கருணாநிதியோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் வீடு வாங்கினாங்க. இவர் அப்பழுக்கற்ற அரசு ஊழியர்னு சொல்லிட்டு இவர் ஒரு வீட்டு மனையை பெறுகிறார் பிரகாஷ். இப்போ நீங்கள் அப்பழுக்கற்ற அரசு ஊழியர்னா உனக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? இவர் அப்பழுக்கற்ற அரசு ஊழியர்னு மேலே இருக்க அதிகாரி கொடுத்தா அது கவர்மெண்ட்டுக்கு போகும். கரெக்டா? இவரே கொடுத்துக்கிட்டார். நான் ஒரு அப்பழுக்கற்ற அரசு அதிகாரி தெரியுமா? இந்த லெட்டர் அப்போ வெளியில் வந்துச்சு, நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அருண் IPS அவர்கள் எப்படி போய் கோர்ட்டில் போய் நான் அப்பழுக்கற்ற அதிகாரி? அதே தான்
இவர் சர்டிஃபிகேட் கொடுத்துறா, நான் ஒரு அப்பொழுது கட்டுற அதிகாரி, இது லீக் ஆகிடுச்சது. அப்படிப்பட்ட அதிகாரி. இது மாதிரி 4 பெருச்சாலியை பிடிச்சி ரிமாண்டு பண்ணுங்க, மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள். அதை செய்யலைன்னா நீங்கள் உங்களது லட்சியம் நிறைவேறாது. இப்போ திமுககாரனாவது தோத்துட்டு ஐயோ நம்ம செலவு பண்ண காசு எடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்கான். இந்த அதிகாரிகளுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? இப்போ இவர் வந்து அடிஷனல் கமிஷனர் ஃபார் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பிரகாஷ், இப்போவும் வந்து முருகானந்த லீவ் போட்ட கேப்பில் செங்கோட்டையோட சேர்ந்து துட்ட பார்த்துட்டான்னு சொன்னேன்ல. அப்போ இவங்களுக்கு என்ன தான் பனிஷ்மெண்ட்டு? எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் இவங்க மட்டும் சந்தோஷமாக சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட பெருச்சாளிகளையும் முதல்வர் தண்டிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. அமைச்சர்களுக்கு எப்படி ஊழல் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறவங்களே இந்த அதிகாரிகள். நிச்சயமா. அதனால தான் these people are very more dangerous than politicians. சார், விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வந்தால் எலும்பு உடைப்பேன்னு பேசுகிறாரு. அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முட்டாள் முதல்வர்லாம் சொன்னாங்க. அப்பயே நாங்கள் கைது பண்ணல, இவ்வளோ நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கீதா ஜீவன் சொல்கிறாங்க. உண்மை பேசுறதுக்கு எப்படிமா கைது பண்ண முடியும்? இல்லை சார், வழக்கே வர்றது. நெக்ஸ்ட் சொல்லுங்கள். இதுதான் சார் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கரெக்டு தானே? இதுவும் முதல்வர் பற்றின விமர்சனம், இதுவும் முதல்வர் பற்றின விமர்சனம். அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. விமர்சனத்துக்கு ஏன் கைது பண்ணுறீங்க, நாங்கள் பெரிய மனசோடு இருந்தோம்ல அப்படின்றாங்க. முட்டாள் முதல்வர் என்பது விமர்சனம். நான் முட்டாள் இல்லை அறிவாளின்ட்டு நீ நிரூபித்து காட்டுங்க. நீ அசம்பிளி உள்ளவா, உன் எலும்பை உடைக்கிறேன்னு சொல்கிறது கொலை மிரட்டல். கொலை மிரட்டலுக்கு தனியாக செக்ஷன் இருக்குது. நம்ம மேலே போட்ட கேஸு எல்லாம், யூடியூப் கேஸ் எல்லாமே கொலை மிரட்டல் அதானேப்பா? திரும்ப ஒன்றுமே மிரட்டல சார். அதுதான் அப்போ தான் நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் வரும். ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த சோஷியல் மீடியா யூடியூபுக்கெல்லாம் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால அது கூட வந்து கொலை மிரட்டல். இந்த வரும் அதிகாரி சொல்லி ஒரு புகார் கொடுத்தாங்களே, ராஜேஸ்வரி, அந்த அம்மா, இந்த கௌசல்யா, எல்லா கேஸ்லையும் நமக்கு அந்த இது கொலை மிரட்டல் செக்ஷன். அது எதுக்குன்னா ரிமாண்ட் பண்ணுறதுக்காக அந்த செக்ஷனை போடுறது. இது வெளிப்படையான கொலை மிரட்டல் இல்லையா? அதில் என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம மேலே போட்ட கேஸ் கொலை மிரட்டல் கேஸ்லாம் என்ன போட்டிருக்காங்க, உன்னை சும்மா விட மாட்டேன், கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை ஒழித்து கட்டி விடுவேன், அது சொன்னதுக்கே போகிறாங்க. எலும்ப உடப்பேன்னு சொல்கிற. அது இந்த வாரம் ஜூனியர் உடனில் கூட செய்தி வந்திருக்கு. அந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏவுக்கு என்ன இப்போது கிரீவன்ஸ்னா, திமுகவில் மாவட்டம் பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க இருக்கிறார்கள். தூத்துக்குடியில் ஒரு பகுதி பிரித்து புதிய மாவட்ட செயலாளர் பதவி உருவாக்கினால் இவரது கட்டுப்பாட்டின் கீழ் விளாத்திக்குளம் மற்றும் இன்னொரு சட்டப்பேரவை தொகுதி வர இருக்கிறதுனால அனிதா ராதாகிருஷ்ணனை விட நான் கெத்துன்றதை உதயநிதிக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆர்வக்கோளரில் பேசுறது. நான் இவர்களை பார்த்து கேட்கிறேன், கீதாஜீவனை பார்த்து கேட்கிறேன், இவருக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசின கனிமொழியை பார்த்து கேட்கிறேன், திமுகவினர் அத்தனை பேரையும் பார்த்து கேட்கிறேன். சிஎம்க்கு ஒழுங்காக ஆட்சி நடத்த தெரியல, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஆட்சி நடத்துகிறாங்க, சின்ன பசங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்கள் பேசுங்க. அதுக்கு கைது பண்ணாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம். ஒரு முன்னாள் அமைச்சர் சிஎம் அவனை மேடையில் பேசுகிறாரு. சோஷியல் மீடியாவில் அனானிமஸ் ஹேண்டில் எழுதுகிறவங்களை கூட மன்னிச்சு விட்டுலாம், பேர் ஊர் தெரியாமல் பட்டுக்கு ரகசியமாக எழுதிட்டு இருக்கான்னு. நீங்கள் முன்னாள் மந்திரியா மேடையில் நின்று இப்படி பேசுகிறீங்க, எலும்பை உடப்பேன்றீங்க. நீங்கள் 60 பேர் 70 பேர் தான் இருக்கீங்க, 108 பேர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து உடச்சாங்கன்னா யார் எலும்பு மிஞ்சுன்றது தெரியாது. இப்போ பதிலுக்கு அவங்களே பேச சொல்லலாமா? இது நல்ல கல்ச்சரா? இப்படி பேசித்தான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களா? அந்த இன்னைக்கு ஒரு அதிகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், இவனுங்க கல்ச்சரே இப்படி தான்ப்பா, ரவுடி போயிலுங்க. செல்வி ஜெயலலிதாவெல்லாம் புடவை பண்ணலையா? அசம்பிளியில் பண்ணானுங்களா இல்லையா? ஹேர் எல்லாம் பிடிச்சி இழுத்து தாத்தா பாட்டிலாம் சும்மா பேசிட்டு இருக்கப்ப திமுக ஆட்சி வந்தாலே அது ரவுடிசம் தான் பண்ணும். ஆமாம். பேராசிரியர் அன்பழகன் தெரியுமில்ல, திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தவர், விருதாச்சலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அப்போது தான் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியே போகிறார். மேடையில் அவர் பேராசிரியர், எனக்கு அன்பழகனுக்கெல்லாம் இப்படிப்பட்ட குணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அந்த அதிகாரி நான் பார்த்தேன், நாங்கள் ஏஎஸ்பி அந்த ஊரில், கணக்கு காட்டுன்றாரு. இப்படி தான் காட்டணும், வேட்டி அவுட்டு காட்டுறாரா மேடையில் அன்பழகன். சார் அன்பழகனா சார்னு நான் பார்த்தேன்ப்பா அப்படின்றாரு. அவர் படித்த பேராசிரியரே அப்படி பண்ணுறாருன்னா இது இவங்க கல்ச்சர் டிஎன்ஏல ஊறி இருக்கு. எலும்போட பேனு பேசுகிறத நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்களே, இது கருத்து சுதந்திரமா? திமுக ஆட்சியில் ஸ்டாலின் எலும்பு உடப்பேன்னு பேசியிருந்தா விட்டுருவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். உதயநிதி எலும்பு உடப்பேன்னு பேசினா விட்டுருவீங்களா? செருப்படுத்து போஸ்ட் அடிச்சு அந்த பாட்டி என்ன தனிப்பட அமைச்சு தேடினீங்களா இல்லையா? நீங்களாம் பேசலாமா? அண்ட் அதே ஜூனியர் உடனில் இன்னொரு செய்தி வந்திருக்கு, பார்த்தீங்களா? அதை கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, அவதூறாக பேசுவோரை கைது செய்யுங்கள் என ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் முதல்வருக்கு நெருக்கமானவர்கள். திமுகவினரை போலவே நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ந்து முதல்வரை அவதூறாக பேசி வருவதால் அவர்களை கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது உளவுத்துறை. சீமானுடன் நெருக்கமாக இருக்கும் தேவாவுக்கு எங்கேயெல்லாம் கல்குவாரிகள் இருக்கின்றன, அவர் அடிக்கடி வெளிநாடு செல்லும் பின்னணி என்ன என்பதையெல்லாம் உளவுத்துறை விசாரித்து வருகிறது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது நான் சரியான நடவடிக்கை, சரியான அணுகுமுறை என்று தான் நான் பார்க்கிறேன். தேவா ஒன்றும் தப்பா பேசுற மாதிரி தெரியல. அந்த வீடியோ போடுற தம்பி பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எரிவதை இழுத்தால் கொதிவது அடங்கும் என்று
ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இவர் தான் வசூல் திரள்நிதி எல்லாம் பார்த்துக்கிறவர் தேவா. பிடிச்சி உள்ளே வச்சா தானாக அடங்குறாங்க. என்ன இருந்தால் தானே தீபம் எரியும், எண்ணெய் எடுத்துட்டோம்னா. அதுதான். ஸோ இந்த விமர்சனத்துக்காக தாவேக அரசு கைது நடவடிக்கைகளில் இறங்கினால் நிச்சயமாக நாம் அதை எதிர்த்து பேசப் போகிறோம், விமர்சனம் செய்ய போகிறோம். ஒரு முதலமைச்சரை எலும்ப உடைப்பேன்னு ஒருத்தர் மேடையில் பேசுனா, நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு கருத்து சுதந்திரம் பெருந்தன்மையாக இருங்கன்னா உங்கள்கிட்ட ஏன்ப்பா அந்த பெருந்தன்மை இல்லை? இது யார் போட்டு வைத்த பாதை? யூடியூப்பில் விமர்சனம் பண்ணுறவனெல்லாம் பொய் கேஸ் போட்டு கைது பண்ணீங்களா இல்லையா நீங்கள்? அது உங்களுக்கு நடக்கும்போது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? நீங்கள் தான் மிஸ்ஸாவே பார்த்தவர்கள் ஆகிட்டு. ஜஸ்ட் புழல் இல்லையோ அவரு. யார்? பாளையங்கோட்டை கனிமொழி அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில் சென்று மார்க்கண்டேயன் அவர்களை பார்த்துவிட்டு வெளியே வந்து, பாளையங்கோட்டை சிறை திமுகவினருக்கு புதிதல்ல. அது இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, திமுக பாடல் ஒன்று இருக்கும், பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புக்கும் பள்ளிக்கும் நடுவிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு? அது நம்ம கலைஞர் சாரு. தலைவரே இருந்திருக்காரு, இந்த ஆள் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரணும், என்ன போவா? அதான் இவரெல்லாம் வந்து பார்க்க போகலையாம் திரு உதயநிதி அவர்கள் அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க. கனிமொழி இஸ் டூயிங் ஆக்டிவ் பாலிடிக்ஸ். அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் ஆறுதல் சொன்னதாகட்டும், இந்த மார்க்கண்டேயனை போய் சிறையில் பார்த்துட்டு வந்ததாக இருக்கட்டும், கட்சிக்கு அடுத்த தலைமை பதவிக்கு வருவதற்கு உள்ளபடியே உதயநிதிக்கு விருப்பம் இருந்தால் இதையெல்லாம் அவர் செய்திருக்க வேண்டும். அப்போ தான் கட்சிக்காரன் சந்தோஷப்படுவான், பரவாயில்லையா கேள்விப்பட்டு நம்ம தலைவர் போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டாருன்ட்டு. அப்போது தான் கட்சியினர் உங்கள் மீது ஆர்வமாக ஈர்ப்பாக உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார். ஏன் அவ்வளோ தூரம் போகணுமா? ஏதாவது சினிமா ஃபங்க்ஷனாக இருந்தால் சொல்லி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் உதயநிதி மனநிலை இருக்கிறது. நான் தான் அன்றே சொன்னேன், உதயநிதி இருக்கும் வரை திமுகவின் எதிர்காலம் குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதே செய்தியில் சொல்லியிருக்காங்க சார், இன்னைக்கு இவங்க வந்து கண்டுக்கலை, தலைமை எதுவுமே கண்டுக்கலன்னா நாளைக்கு எப்படி தான் அந்த அரசு எதிர்த்து நாங்கள் பேசுறது? அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சும்மா இவங்க நாங்கள் சிறைக்கு அஞ்ச மாட்டோம்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி மார்க்கண்டேயன் வந்து பேச சொல்லு, இதே பேச்சு திருப்பி பேச சொல்லு, பார்ப்போம் பேசுகிறாரு பார்ப்போம். அப்போ எப்படி தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லு? ஏன்னா இவங்க தலைவர் புத்தியே அப்படி இருக்குது. தேர்தல் பிரச்சார சமயத்தில் நீங்கள் எடப்பாடியை காலில் விழுந்தாருன்னு சொன்னீங்க. விடிகாத்தால் யார் காலை தேடி போனீர்கள் என்று அவர் பதிலுக்கு கேட்டார். என்னாச்சு? இன்ஸ்டாவில் விடிகாத்தால் 2 மணிக்கு ரீட்வீட் பண்ணுது. ஸோ இதையெல்லாம் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஓகேவா? இன்னொன்று, இந்த மாதிரி பேச்சுகளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வெக்கப்படணும் திமுககாரங்க. திமுகவில் ஒருத்தருக்குமே வெக்கம் இல்லைன்றது தெரியுதா? அவர் பேசுனது தப்புன்னு ஒரு வார்த்தை யார்கிட்ட வருதா? பொறுத்து கொள்ளக்கூடாதா? கருத்து சுதந்திரம் இல்லையே, ஐயோகோ இதில் இந்து நாளேடு இவ்வளோ பெரிய தலையங்கம், இப்படியெல்லாம் கைது செய்யக்கூடாது. அந்த இந்து குடும்பத்தின் போர்டு மெம்பர்களில் ஒருவர் சிஎம் பின்னாடியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தார். உங்கள் லட்சணம் தெரியாது? திங்கட்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் செய்தி ஆசிரியர் விஜய்க்கு பொறுமை வேண்டும், இப்படி கைது செய்யக்கூடாது. நீங்கள்லாம் எங்கே போயிருந்தீங்க 5 வருஷமாக? ஸோ முதல்வர் எடுத்திருக்கும் ஜூனியருடன் செய்தி உண்மையானால் முதல்வர் எடுத்திருக்கும் முடிவு சரியான முடிவு. கட்சிக்காரங்க தான் குய்யோ முறையோன்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த விமர்சனங்களுக்கு, இந்த கைதுகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. யாரை கைது பண்ணுறவங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு மத்தியில் வரவேற்பு தான் சார், வரவேற்பு இருக்குது. கரெக்டாக. இன்னொன்று, அந்த வீடியோ போட்டு இதை ஏன்டா டிஃபெண்ட் பண்ணுறீங்க, இதுக்கு கைது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க என்று பேசுகிறாரு. இன்னொன்று ஆங்கிள்லேருந்து இதை பார்க்கணும். மாலதி, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தன் மேடையில் இப்படி பேசுகிறான். அவன் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? அவரே இப்படி பேசுகிறாங்க. நம்மள நாளைக்கு சோஷியல் மீடியாவில் அசிங்கமாக பேசினா ஒரு கீழ்ச்சாரியா நடவடிக்கை எடுத்து வருமா வராதா? அவர் அரசனை ஒருத்தன் இந்த மாதிரி ஏகடியம் பேசி கொண்டிருந்தால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அப்போது நீங்கள் அரசனாக இருக்க லாய்க்கில்ன்றதில் போய் முடியாது. அதனால் மெர்சியே பார்க்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து RS பாரதி அவர்கள் கருணாகும்னு சொன்னார், அதுக்கெல்லாம் கூட கைது பண்ணலையே. இன்னொன்று சார், இந்த திமுக காரங்களுக்கு இவரை முதலமைச்சராகவே ஏற்றுக்க முடியல சார். நீ எல்லாம் அப்படி ஒரு இலக்காரம், அதனால தான் அவங்க வந்து தொடர்ந்து இவ்வளோ மோசமான தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து சும்மா முதலமைச்சர் ஆயிடல, மக்கள் ஓட்டு போட்டதுனால, பெருவாரியான ஓட்டுக்கள் அவருக்கு விழுந்ததுனால தான் அவர் வந்து மக்கள் பிரதிநிதியாக இன்றைக்கி உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவரை இன்சல்ட் பண்ணுறது, அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஓட்டர்ஸை இன்சல்ட் பண்ணுறீங்க. சரி சார், இந்த ஆர்சிலேட்டில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.